வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு டாக்க போறது ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது படம் எடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான டைரக்டர் இந்த ஜானர்ல படம் எடுத்தாதான் வந்து ஓடுது. பசங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஃபேவரட் மூவிஸா இருக்கிறது அப்படின்னு நீங்க ஒரு கேட்டீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்குமே பிடிச்ச மூவிஸா இருந்தா இந்த காட் ஃபாதர் மூவிஸ் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கேங்ஸ்டர், இந்த ரவுடி, இந்த கெத்து காட்டுறது, ஒரு ஆண் தன்னோட வீரத்தை நிரூபிச்சு மத்தவங்களை பயமுறுத்தி ஒரு இடத்துல நிலநாட்டுறது அப்படிங்கிறது வந்து உலகத்துல இல்ல எல்லா கண்ட்ரிக்குமே வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த எமோஷன், அதாவது இந்த ரவுடிசம் அப்படிங்கிறது நாங்க கருத்தெல்லாம் வந்து சொல்ல போறதுல எப்படி வந்து உருவாகுது. இப்படி வந்து இந்த ரவுடிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் வந்து வித்தியாசமான ரவுடிகளா உருவாயிருக்காங்க. அவங்கள இந்த சமூகம் எப்படி பார்த்துச்சு, அவங்களோட வாழ்க்கை என்ன இருந்திருக்கு, இந்த ரவுடிஸ்குள்ளே இருக்கிற தனித்துவமான விஷயம் என்ன, அவங்களோட முடிவுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். நான் உட்கார்ந்து பேசினா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சொல்லுவேன். பட் இந்த ரவுடிஸை பத்தி அதிகமா நான் தமிழ் யூடியூப்ல வந்து பாக்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கதை நடைவாக மட்டும் இல்லாம கருத்தும் மாறாம ரொம்ப அக்யூரேட்டா சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஒரு ஜேர்னலிஸ்ட், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் கிளப்லயும் வந்து ஒரு பெரிய போஸ்ட்லயும் இருக்காரு. இவர் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருக்க நிறைய ரவுடிஸை பத்தி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பேசிட்டு இருக்கும் போது அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நம்மளோட பாட்காஸ்ட்ல அவர் கூட ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவர் இங்க வந்ததுல வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப மகிழ்ச்சி. விமலேஸ்வரன் சார், வணக்கம். வணக்கம், ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. அழைச்சதுக்கு உங்களுக்கு நன்றி சார். நான் உங்க ஃபேன். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து யார் வேணா சொல்லிடலாம் படிச்சு கூட, பட் அது ஒரு நடையா சொல்றது அப்படிங்கிறது வந்து உங்களோட நடை, அந்த பேச்சு நடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்து உங்களை என் சேனல்லே கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படிங்கிறது. இவர் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாரு, இல்ல எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே தான் சார் கால் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டியே நான் வந்து என்னோட ரிக்வஸ்ட் எடுத்து நீங்க வந்திருக்கீங்க. இந்த ரவுடிசம் பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் சார். இந்த ரவுடிசம்ல சார் என்ன சார், இந்த நாய்களுக்குலாம் வந்து அந்த தெருவுல பாத்தீங்கன்னா ஒரு காரு, லேம்ப் போஸ்ட், அந்த செவரு, அந்த மாதிரி வந்து இந்த ஒண்ணுக்கு அடிச்சு வந்து அந்த இடத்த பிடிக்கும். அது மாதிரிதான் அந்த ஆம்பளைங்களுக்கு, ஏன்னா பெரும்பான்மை ஆம்பளைங்க தான் ரவுடியா வராங்க, அந்த இடத்த பிடிக்கணும். அந்த நாய் மாதிரியான ஒரு மனநிலை தானே சார். முதல்ல என்ன கூப்பிட்ட வருண் டாக்ஸ்க்கு உங்களுக்கும் உங்க நிறுவனத்துக்கும் உங்க ஒளிப்பதிவாளருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். இதை நீங்க கூப்பிட்டு நான் வந்தேன்றதுனால இது நம்மளால வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணுமா. நான் ஒவ்வொரு வீடியோ பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் ரவுடி பேசும்போது ரவுடியோட புகழ பேசுறதுக்காக நாங்க வரல, அவரோட புகழ பேசுறதுக்காக நாங்க வரல, அந்த ரவுடியோட கிளைமேக்ஸ் என்ன, அதனால மக்கள் 1% அந்த வீடியோ பார்த்துட்டு விழிப்புணர்வு ஏற்படணும்ன்றதுக்காக தான். அதுக்காக தான் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டோம். நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுறதே இந்த வீடியோ பாக்குறது மூலமாக அந்த ரவுடிகள் 1% எங்கேயாவது 1% பெரிய ரவுடிகளை நம்ம திருத்த முடியாது, காலம்தான் திருத்தும். ஆனா அப்படி ஒரு எண்ணம் இருக்கவங்க கூட ஐயோ வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்துறதுக்காகவும் மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க நீங்க. எஸ் சார். சார் அதான் சார் நான் கேட்டேன்ல சார், ஒரு ஏற்கனவே சொல்றேன், நான் யாரையுமே வந்து குறைச்சு சொல்லல. பட் நாய்ங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெரிட்டரி ஏரியா பிடிக்கிறது, எல்லாம் குலைக்கிறது, சண்டை போடுறது, கடிக்கிறது, இந்த ஒண்ணு கடிச்சு அந்த ஏரியாவை குறிக்கிறது, அந்த ஒரு மனநிலை தான் ஒரு ஆணுக்கு வந்து தன்னோட சமூகத்துல ஒண்ணு நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போனா அவன் ஏன் சார் ரவுடி ஆக போறான். இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில ஒரு பாதை இல்லைங்கிற பட்சத்துல மத்தவங்களை மிரட்டி உருட்டி தனக்கான ஒரு கெத்து, அந்த கெத்து காட்டணும், மத்தவங்க முன்னாடி நான் தான் பவர்ஃபுல்லான ஆள் ஆகணும் அப்படிங்கிற அந்த தாட் எங்க இருந்து சார் ஒரு. அதாவது இப்ப நம்ம யதார்த்தமா நம்ம ஸ்கூல் போறோம், சின்ன வயசுல பசங்க ஸ்கூல் போறாங்க. ஸ்கூல் போகும்போது அந்த ஸ்கூல்ல இருந்து அவங்க 5th வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 40ல இருந்து 50 பேர் தான் அந்த கிளாஸ்ல இருப்பாங்க. அந்த 40 பேர்ல 50 பேர்ல ஒரு 2 பசங்க மட்டும் ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, 2 பக்கம் அராஜகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல 2 பையனுக்கும் இங்க ஒரு டீம் இருக்கும், இங்க ஒரு டீம் இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். இங்க யாருன்னா அடிச்சாங்கன்னா இவங்க ஒன்னே வருவாங்க, இவங்க எங்காலும். இது வந்து அந்த 5வது 3வது 4வதுல இருந்தே அந்த ஸ்கூலுக்குள்ள இந்த டீச்சருக்கு தெரியாம மறைமுகமா இருக்கும். டாய்லெட்ல சிங்கிள் செய்யறது, வெளியே வந்து அடிச்சிருது, அவன் எங்கால்றா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு அண்ணன் தெரியும், அவரை கூட்டிட்டு வரான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாங்க, 6வது படிக்கிற பசங்களை கூட்டு வர, என்னடா அவனை அடிச்சு, எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ரா கூட்டிட்டு வரேன். இப்படியே வரும்போது அந்த ஸ்கூல்ல வந்து ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த காலரை தூக்கி விட்டுட்டு சுத்துவான். நீங்க பாத்திருப்பீங்க, ஒரே ஒருத்தன். இது வந்து 6வதுக்கு மேல ஹையர் செகண்டரி போகும்போது அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு போவான். பட்டன் போட மாட்டாங்க, தூக்கி விட்டுட்டு போவானுங்க. அவங்க பேச்சிலே ஒரு தனித்துவம் தெரியும். இங்க வா, பசங்களை கூப்பிட்டு மிரட்டுவாங்க. இது வந்து எல்லாருமே இப்படி இருக்கவங்க எல்லாருமே ரவுடியா வருவாங்களான்றது கிடையாது. அந்த தௌலத் வந்து அதோட நின்று. ஆமா, ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அவன் குடும்பம்ன்ற ஒரு சூழல், குடும்பத்தின் சார்பா பொருளாதார அப்படி சிக்கிக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்க என்ன பண்ணுவான், திடீர்னு பார்க்கும்போது அவன் வேலைக்கு போய் அப்படியே மாறி அவனோட வேலை சூழ்நிலை மாத்திரும். கமிட்மெண்ட் பொருளாதார கமிட்மெண்ட். அதுக்கப்புறம் அவன் மேற்கொண்டு படிக்கிறானா இல்ல காலேஜ் போறானா, காலேஜ்ல போய் அவனும் ரவுடி பண்ண முடியாது.
அந்த ஸ்கூல் அளவுக்கு காலேஜ்ல கூப்பிட்டு அந்த ஜாலியான ஒரு ராக்கிங்கா தான் இருக்கும் தவிர பெரிய ரவுடிசம் எல்லாம் இப்ப கிடையாது. அது கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதோ ஒண்ணு நம்ம படிக்கும் போது நம்ம என்ன பார்த்திருப்போம், எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஏதாவது ஒரு கலவரம், மத்தபடி எதுவுமே ரவுடிசம் பண்ணணும். ஆனா இந்த 6வதுல இருந்து பிளான் பண்ணி அவனும் ரவுடி ஆகுறதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த 6வதுல இருந்து அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் ஒண்ணு ஏற்படும். ஏதோ ஒரு இடத்துல குடும்பத்திலயோ நண்பர்கள்லயோ வெளி பழக்க வழக்க வட்டாரத்திலயோ யாரோ ஒருத்தர ஹீரோவா அவன் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும். கண்டிப்பா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒருத்தனுக்கு, உங்களுக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும், என்ன ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாரு. 6வதுல என்ன ஒரு அண்ணன் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பான், ஏரியா அண்ணன் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பான், சொந்தக்காரத்துல இருப்பான், இல்ல தெரிஞ்சவன இருப்பான், எங்க அண்ணனோட ஃப்ரெண்டா யாராவது ஒருத்தன் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பான். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க கடவுள் ஆன்மீகம்னு பார்க்கும்போது ஒருத்தர் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. தொழிலும் ஜென்ரலாவே ஒருத்தங்களை நம்ம பிடிக்கும், அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும். நீங்க உதாரணமா எங்கேயும் போவேனா, பீமான்னு ஒரு படத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவரை எங்க இருந்து இம்ப்ரெஸ் பண்ணி அந்த கொண்டு வரதா அந்த பிரகாஷ் ராஜ் தான் வந்து பிரகாஷ் ராஜ். அப்போ அவன் அதுதான் அது யதார்த்தம் தான் எல்லாருக்கும். எனக்கு கூட அவருலாம் அந்த வயசுல எப்படி இறங்கி சண்டை போட்டார் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருக்கும். ஆனா அந்த காலம் இப்ப கிடையாது. இதெல்லாம் ஒரு மைண்ட்ல இருந்தாலும் ரவுடியா ஆகணும்ன்றத பிளான் பண்ணி பிகினிங்ல இருந்து யாருமே நுழையிறது கிடையாது. உதாரணம், பெரிய ரவுடி என்கவுண்டர் பண்ண ரவுடிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுங்க தப்பி தவறி காலேஜ் போயிட்டானுங்கன்னா அந்த வாழுத்தனத்தை அங்கேயும் காட்டுவானுங்க. இந்த பஸ் ஸ்டேல வர்றது, கானா பாட்டு போடுறது, அந்த பஸ்ல இருக்கவங்க எல்லாரும் நம்மள இம்ப்ரெஸ் பண்ணணும், அட்டென்ஷன் கிளப்பணும், நம்ம எல்லாரும் நம்மள அட்டென்ஷன் பார்க்கணும்ன்றது ஒரு சாதாரணமா ஒரு, நீங்க ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் அட்டென்ஷன் இருக்கு. 10 பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க அட்டென்ஷன் கிளப்புறதுக்காகவே ஒரு கடைக்கு வந்து இல்லாத பொருளை கேட்பாங்க. ஃபீமேலுக்கும் இருக்கு, நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட இருக்கலாம். ஒரு காஃபி சாப்பிடலாமான்னு கேட்கும்போது நான் இப்ப வேண்டாம், ஒரு நல்ல காஃபி சாப்பிடணும் அப்படின்னு அந்த கடையில இருக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த கடையில வந்து அப்ப அப்படின்ற மாதிரி நல்ல மீன்கள் விற்கப்படும். இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் பார்க்கணும்னு எல்லாம் இருக்கும் போது இந்த ரவுடிங்களுக்கு நம்மள பாக்குறாங்களே, முதல் காரணம் என்னன்னா அவங்க கூட 2-3 பேர் சேருவாங்க. இதையும் உங்க பாணியில நான் படத்துல இருந்து சொல்லணும்னா, பசங்க படத்துல பாத்திருப்பீங்க, கைய மடக்குவாம் பாரு, இப்ப குத்துவாம் பாருன்ற இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பெருசா வந்தோம்னா ரவுடியா வந்துடாது, ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல காலேஜ் ஸ்கூல் முடிச்ச உடனே நண்பனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போய் அடிக்க போவான், அண்ணன் தம்பிக்கு எதனா ஒரு பிரச்சனை அடிக்க போவான், இல்ல சவகாசமா இருக்கும். வீட்டு பக்கத்துல வந்து ஜெனூனா படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போற பசங்க, டியூஷன் போற பசங்க கூட போய் சேராம ரவுடித்தனம் பண்ற பசங்க கூட சேருவான். இந்த கால சூழ்நிலை தான் ஒருத்தனை வந்து அந்த மடை மாற்றம் செய்யப்படுது. காலையில நான் ஸ்கூல் போறேன், அதுக்கப்புறம் நான் என்னோட பிடிக்கு போறேன், அதுக்கப்புறம் நான் ஜிம்முக்கு போறேன், அதுக்கப்புறம் நான் ஸ்போர்ட்ஸுக்கு போறேன், அத்லெட்டிக் எதுக்கோ ஒன்னதுக்கு போறேன். இப்ப நான் என்னோட தற்காப்பு கலை கத்துக்கிறதுக்கு கராத்தே கத்துக்க போறேன், எல்லா ரவுடி ஆயிடுவானா, பாக்ஸிங் கத்துக்க போறோம் எல்லா ரவுடி ஆயிடுவானா, சிலம்பம் கத்துக்க போறோம் எல்லா ரவுடி ஆயிடுவானா. அதெல்லாம் மனசை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்தி காம் தான் ஆக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அது வந்து நீங்க பக்குவத்தை தான் உங்களை ஏற்படுத்தி விடும். இப்போ நீங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட கடைசியா இந்த சாட்பட்டா பரம்பரையில ஒருத்தர் பாக்ஸர் இறந்து போனாரு. அவரோட பேட்டி நீங்க பாத்திருப்பீங்க. அவர் உதாரணமா சொல்றாரு, என்கிட்ட நிறைய பேர் பாக்ஸிங் கத்துக்கிட்டாங்க, ஆனா அதுல ஒருத்தன் மட்டும் ரவுடி ஆயிட்டான். பாக்ஸர் வடிவேலு, அவன் மட்டும் ரவுடி ஆயிவினா போயிட்டான். ஆனா கலையை வந்து அவங்க ரவுடியா பயன்படுத்திட்டாங்க. அந்த கலை அவருக்கு பின்னாடி வந்துச்சு, முன்னாடி வந்துச்சு பேர்ல பாக்ஸர் வடிவேலு. ஆமா, அதே போன்றுதான் உதாரணம் நம்ம பகுதியிலேயே ஜிம்மி ஏழுமலைன்னு ஒருத்தர் வந்து சரிங்க ஜிம்மு வச்சிருக்காரு. அவரு ஒருத்தரை கூட கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டாரு, அவரு எங்கேயுமே வந்து வெட்டி இருக்க மாட்டாரு, குத்தி இருக்க மாட்டாரு. அந்த ஜிம்ம வச்சு அவர் ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டாரு. ஜிம்மு ஏழுமலை அப்படியே ஜிம்மி ஏழுமலை நீ ஒருத்தரை கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ரவுடி ஒருத்தங்க இருப்பாங்க. இப்ப சூர்யா இருக்காரு, இப்ப நெடுங்குன்றம் சூர்யா, அவர் பார்த்தா நம்ம இப்ப லேட்டஸ்டா ஒரு மாலை ஒண்ணு வந்திருக்குல்ல, கருக்கா மாலை, அந்த தூக்கி போட்டுட்டு ஒரு கூட இந்த தாடி எல்லாம் வச்சுட்டு கூட ஒரு 50 பேர் வந்து கார்ல இறங்கி கூட இறங்கி அண்ணா எங்க வர்றாரு வீடியோ இருக்கு. அது ஒரு சினிமாட்டிக் ரவுடி. அந்த புதுப்பேட்டில் வர கொக்கி குமார் மாதிரி, கொக்கி குமார் மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் நீங்க சிடி மணியை பாத்தீங்கன்னா, சிடி மணி கார்ல, சிடி மணி எங்க இறங்கி யாரையாவது டைரக்டா கொண்டு இருக்காரு? இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்ல. சிடி மணியோட ஆட்கள் தான் கொண்டு இருப்பாங்க. அவர் கார்லயே தான் உட்காந்து ஆபரேட் பண்ணுவாரு, கார்லயே உட்காந்து அப்புறமா போறாரு, யாரையும் கை நீட்டு அடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா ரவுடியா A+ ரவுடியா மாறி. இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துல ரவுடியா வரணும்ன்ற பிளான்லயே வந்திருக்க மாட்டாங்க. இதற்கு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா சமூகமும் அவங்க சேர்ற பழக்கம், அவங்க சேர்க்கையும், இதுல ஒரு துளி சினிமாவும் தான். சினிமாவும் தான். நான் உடனே சினிமா டைரக்டர் எல்லாம் வந்து நான் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல சினிமாவை பார்த்து ரவுடி உருவாகுனாங்க.
இன்று காலகட்டத்துல ரவுடிகளை பார்த்து சினிமா எடுக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு எடுக்கிறாங்க. நீங்க மயிலாப்பூர் மயிலை டைகர் சிவகுமார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படம், அதாவது வடசென்னைன்னு ஒரு படம், அந்த வெற்றிமாறன் எடுக்கிறாரு, சிறையில மனு படிக்கிறத எடுக்கிறாரு, சிறையில ஒரு டாய்லெட்டுக்குள்ள போன வைக்கிறத எடுக்கிறாரு, சிறைக்குள்ள வந்து மனு எப்படி படிப்பாங்க, எப்படி தம்மா எடுத்துட்டு போவாங்க, எங்கெங்க செக் பண்ணுவாங்க, உள்ள வரும்போதே நீ பெரிய லோட்மேன் இல்லடா அவனை உள்ள கூட்டு போய் செக் பண்ணுங்க, ஏன்டா அவன் எந்தெந்த இடத்துல கஞ்சா வச்சு எடுத்துட்டு வருவான் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நீ பெரிய லோட்மேன்ல இவனை போய் செக் பண்ணு. இந்த வேர்டிங்லாம் வந்து சிறைக்குள்ள பேசுறது, சிறைக்குள்ள எப்படி இந்த படி சோறு படி 4:30 மணிக்கு படி வரும், பிளாக் பண்ணுவாங்க, இந்த பிளாக்ல அந்த பிளாக், இதெல்லாம் யார் பண்றது? வெற்றிமாறன் சிறைக்கு போய் பார்த்துட்டு வந்தாரு, லேபிள்காரன் அந்த மாதிரி. ஆமா, வெற்றிமாறன் சிறையா போய் பார்த்தாரு. அந்த சிவா இருக்காருல்ல, நீங்க சிவா, அப்ப சிவா வச்சு அவரு அது பண்றாரு. அப்ப சிவா எப்படி வளர்ந்துருப்பாரு? அவரு ஒருத்தரை பெரிய மகேஷ்ன்ற ஒருத்தரை பார்த்து ரவுடி ஆகணும். அவர் இருந்தது வந்து கடைசி அசோசியேட்டா வந்து வீரமணியோட சம்பவத்துல ஒருத்தர் மொத்தத்துல இருக்கு, அயோத்தி குப்பம். ஆனா அவர் யாரை பார்த்து? பெரிய மகேஷ் தான் எனக்கு ரோல் மாடல். ஆனா பெரிய மகேஷே அவர் கொலை பண்றாரு. அப்போ ஒருத்தனை கொலை பண்ணோன்னு தான் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும் அப்படின்றது தெரிஞ்சது. எங்கேயுமே ஒரு ரவுடியோட சாவுல தான் வந்து ஒரு 2-3 பேர் உருவாகும். பழியா இருக்கலாம், கூட இருந்தவங்களா இருக்கலாம். விரோதம் துரோகம் தலை போயிடுச்சு, அடுத்து நீ தாண்டா தலை ஏத்தி விடுறது. ஆமா, நீங்க ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் வரேன், அதுக்காக இதை சொல்றேன், அப்படி சுத்தி வளைச்சு சொல்றேன். கரெக்டா தான் சார், நீங்க சொன்ன விஷயம் சொல்றேன். எப்படி உருவாகுதுன்னா, இப்போ ரியல் ரவுடி நம்ம நிறைய பேசுறோம். ரியல் ரவுடி தமிழ்நாட்டுல ரியல் ரவுடினா ரவுடி, அதாவது பணத்துக்காக கொலை பண்ண மாட்டார், ஒரு நட்புக்காகவோ குடும்பத்துக்காகவோ நட்பு இப்படி வந்து ரவுடியா. திண்டுக்கல் மோகன் ராம்னு தமிழ்நாட்டிலே பெரிய ரவுடி. நம்ம A+ ரவுடி, சினிமா ரவுடியா தானே சிடி மணி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த வேலையில இருந்தாலும் ரவுடியா ஆகலான்றதுக்கு ஒரு உதாரணம், வடசென்னையில சேரா, அவங்க பையன் இருக்காப்ல, அவரு போயிட்டாரு, ஒதுங்கிட்டார் ஃபீல்டுல. அப்போ ஒரு டைம்ல ஒரு வடசென்னையில ஒரு பெரிய ரவுடி வெள்ள ரவி போயிட்டு அந்த இடத்துல சேரான்னு ஒரு காவல்துறை, ஒரு காவலர், அவர் எப்படி பெரிய ரவுடியா மாறார்? அப்போ ஐசோஸ் வீரமணி அவர் ஒரு ரவுடியே கிடையாது, ஆனா அவர் ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டார். அவரோட நேச்சுரல் ரவுடி யாருன்னு கேட்டா அவங்க தம்பி வீரகுமார். அவர் தான் போய் பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆமா, அவரு தான் அவரை வெட்டி கொள்றாங்க, அந்த இடத்துல இவர் ரவுடியா ஃபார்ம் ஆகுறாரு. வீரகுமார் வந்து பெரிய சமூகத்துக்கு தெரியல, அவர் போட்டா கூட யாருக்கும் தெரியாது. பட் வீரமணி ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டார். அவர் தோரணைகள், ஸ்மெக்லிங், அது இது, ஷிப்பு, கடல் கரைன்னா அப்படி. அப்ப அவங்களை எதிர்த்து ரவுடி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஆப்போசிட் சைட்ல ஒருத்தங்க இருந்தாங்க, அது ஒரு பெரிய டீம். அவங்க ஏன் வெளியே தெரியல, அவங்க இவங்களை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர வெளியே போய் பஞ்சாயத்து எல்லாம் பண்ணல. இவங்க அதை பணமா மாக்கப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தென்சென்னையில பங்குமார், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீரமணிக்கு ஈக்குவல் பெரிய ரவுடி யாருக்குமே தெரியாது, மாலைக்கன் செல்வம் தான். கேள்விப்பட்டிருக்கேன் சார், மாலைக்கன் செல்வம். இன்றைய ஒரு விஷயத்த பதிவே பண்ணோம், எந்த ரவுடிக்கும் இயற்கை மரணம் வரல எனக்கு தெரிஞ்சு மாலைக்கன் செல்வத்துக்கு மட்டும். சூப்பர் சார். அவர் கடந்த காலத்து தன்னோட பிள்ளைகளை படிக்க வச்சு, கான்வென்ட்ல படிக்க வச்சு, எல்லாருக்கும் வேலையை செட் பண்ணி கொடுத்துட்டு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னோட குடும்பத்துக்கு, நான் குடும்பத்தோட இருந்தா பிடிக்காதுன்ட்டு அவர் வந்து பைபிள் எடுத்துட்டு அவர் தனியா பஸ்ல பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்ச அவங்க பையன் அப்பா ஸ்பிளெண்டர் வாங்கி கொடுப்பான்னு ஒரு 15 வருஷம் முன்னாடி கேட்கும் போது 50 ரூபா டோக்கன் எடுத்துட்டு போ சார், பஸ்ல போக ஆரம்பிச்சிட்டாரு சார். அப்படியே சாகுறது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்தாரு. அவர் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ல தான் பயணம் செய்ய வச்சார், பைபிள் எடுத்துக்கிட்டு. நான் ஒரு நேச்சுரலா ஒரு இடத்துல பாத்துருக்கேன் அவர் ஒரு 10 வருஷம் முன்னாடி. ஒருத்தர் ஒரு வண்டியோட ஒரு ஆர்சி புக் வந்து, ஒரு காரோட ஆர்சி புக் பணம் கட்டிட்டாங்க, அவன் பைனான்ஸ் கேட்கறான், வட்டி மேல வட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கார், ஒரு என் ஃப்ரெண்டு போறாரு, நாங்க நிக்கிறேன், ஒரு கார்ல வராரு. அந்த மார்வாடிகள்லாம் இருக்காங்களா பாரிஸ்ல, அவங்கலாம் அந்த பெட் போட்டு கீழே உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுமா, இந்த பக்கம் ஒரு டேபிள் போட்டு திவான் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி அந்த மார்வாடி வீட்டுக்குள்ள அப்படி கேட்டு கதவா இருக்கும். ஒரு முதல்ல போய் குவாலிஸ்ல வாங்கன்ட்டு அந்த பையன் கூட குவாலிஸ்ல வராரு. இறங்கி இப்படி கேஷுவலா ஒரு லப்பர் செருப்பு, ஒரு நேவி ப்ளூ பேண்ட், ஒரு நேவி ப்ளூ ஷர்ட், ஒரு பெயிண்டர் மாதிரி ட்ரெஸ்ல இருக்காரு, ஒரு லப்பர் செருப்பு. இன்வால்வ் ஆகுறாரு. அந்த மார்வாடி எஞ்சி பட்டன் போடுறான், சட்டையை பட்டன் போடுறான், ஆர்சிபுக்க கொண்டாயா அப்படின்ற வாங்கி இப்படி கொடுத்துட்டு தொலைச்சிருவா அப்படின்ட்டு போறாரு. உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தனால எவ்வளவு வட்டி வாங்குவ அப்படின்னு போறாரு. அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போயிட்டா. இன்னொரு விஷயத்துல பாக்குறோம், ஒரு குழந்தைக்கு பர்த்டே, இவரு நேரா வந்து இவர் யாருக்குமே தெரியாது, ஒரு 400 பேர் உட்காந்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காரு. ஒரு குழந்தைக்கு கேக்கு வெட்டிட்டு கொண்டு வந்து அப்படியே இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் இந்த குழந்தைய வாங்கிட்டு இப்படி எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது பின்னால் 1000 பேர் அப்படியே எந்திரிக்கிறாங்க.
படத்துல வர சீன் மாதிரி இருக்கு சார். ஏன்டா அந்த மக்களோட ஆதரவை பெற்றிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். பயம் இல்ல. ரவுடிகளால என்றைக்கு மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுதோ, தன்னுடைய பகுதிக்கோ தன்னோட நண்பர், அதாவது எதிரியின் பகையோட நண்பனின் பகைதான் ஆபத்தானது. உண்மைதான். இந்த மாதிரி ரவுடிகள்லாம் வாழ்ந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்க எங்க பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு கேபிள் ஒரு வருமானத்துக்கு ஒரு கேபிள் கனெக்ஷன் ஒண்ணு வச்சுட்டு அதுல பண்ணிக்கிட்டு இருந்தாலும் யாரையும் பெரிய எதுனா பல பேரை வாழ்ந்திருக்காங்க. இந்த நிலையில அந்த ரவுடிகளுக்கு மத்தியில காசுக்காக கொலை பண்ற ரவுடி உருவாகுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் இறந்து போறாங்க. ஒரு டைம்ல இறந்து போனோம்னா அந்த இடத்துலதான் வந்து திண்டுக்கல் பாண்டின்னு ஒருத்தர், அதாவது வீரமணி மலைக்கன் செல்வம் அப்பயே ஒதுங்கிட்டாரு, பங்குமார் அவரும் இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரவி அவரும் இருந்தாரு, சேரான்றவரு போயிட்டாரு, அவர் மதுரைக்கே போய் செட்டில் ஆயிட்டாரு, ஒதுங்கிட்டாரு. அந்த பக்கம் இந்த பெரிய ரவுடிகள் எல்லாருமே கேட் ராஜேந்திரன் அவர் பெரியபாளையத்துல ஒரு 5 வருஷம் முன்னாடி அவரை இது பண்ணிட்டாங்க. அப்ப எல்லாரும் போயிட்டாங்க. அவர் கூட நிறைய பேர் இருந்தவங்களா போய் எல்லாரும் தனித்தனியா வயசானு போயிட்டு. அப்போ இந்த நிலையில இவங்க எல்லாம் ஃபீல்டுல இல்ல, அந்த இடத்த தக்க வைக்கிறது ஒரே ஒருத்தர் திண்டுக்கல் பாண்டின்னு ஒருத்தர் இன்னும் உயிரோட இருக்காரு. இல்ல, அவரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. திண்டுக்கல் பாண்டி வரும்போது அவரு கூட வந்து சிலோன் மோகன்ராம் 2 பேர் தான், லெப்ட் ரைட் 2 பேர், 2 கண்களா இருக்காங்க. அதுல கடைசி அசிஸ்டன்ட் தான் இப்ப இருக்க சிடி மணி. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்திருக்காரு சிடி மணி. இந்த சிடி மணி அவர் என்ன பண்றாரு, அவரு மோகன்ராம் அவரு, அதாவது நம்ம திண்டுக்கல் பாண்டியை என்கவுண்டர் பண்ண அவரே அவர் டிரைவரை என்கவுண்டர் பண்ணோன்னே அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேர் யாருன்னா வரணும்ல, இவங்க 2 பேர் தனியா போறாங்க. அந்த இடத்துக்கு சிடி மணி வரணும்னு நினைக்கிறாரு. சிடி மணி பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாரு, டாக்குமெண்ட். ஆனா அந்த மோகன்ராம்ன்றவர் இப்போ அவர் வந்து யாரையும் ஏமாத்தி கொலை பண்ணதில்ல. நீங்க போய் அவர் வங்கி கணக்கெல்லாம் போய் தேடி பாத்தீங்கன்னா ஒரு 5000 4000 தான் இருக்கும். சிறையில இருந்து மத்தவங்க எல்லாம் செல்போன்ல பேசுவான், சிறையில அவனை பார்க்க மனுவெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு வரோம் ஒரு விஷயத்தை, ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. யாருன்னா ஒரு போன் கொடுத்தா கூட பேச மாட்டாரு. அவருக்கு ஸ்பெஷல் சாப்பாடு அந்த பிசிபி கூட கிடையாது, காமன்ஸ் ஜெயில் சாப்பாடு தான். யாரும் அவர் வந்து பார்க்கவும் மாட்டாங்க. அவருக்குன்னு வழக்கறிஞர் அவர் வந்து அந்த ஜெயில் ரூல்ஸை மீற மாட்டார். அதுதான் ஒரிஜினல் ரூல். அங்க போன உடனே எனக்காக பண்ணு. இவங்க எல்லாருமே பணத்திற்காகவோ ஏதோ ஒன்னத்திற்காகவோ ஆடம்பரத்திற்காகவோ ஒரு கொலை செய்து, நீங்க கேட்ட கேள்வி, ஒரு அடிதடி தகராறுல ஒரு முறை காவல் நிலையத்துக்கு போறாங்க. போகும்போது அவங்க அந்த காவல் நிலையத்துல லோக்கல் ஜூரி ஸ்டேஷன், அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஜூரி ஸ்டேஷன், அவங்க மேல ஒரு வழக்கு. அந்த வழக்குல அவங்க வழக்கறிஞர் மூலியமாவோ இல்ல சிறைக்கோ போயிடுறாங்க. சிறைக்கு போயிட்டு வந்தவொடனே அவங்க திருந்த மாட்டாங்க. சிறை வந்து ஒரு போராளி சிறைக்கு போயிட்டு வந்தோடனே அவனோட போராட்டமும் அந்த போராளியும் உள்ள இருக்க ஃபயர் இருந்துகிட்டு தான் இருக்கும். புக் படிப்பான், எழுதுவான். அவன் வந்து திரும்பவும் வந்து இதை விட ஒரு 2 மடங்கு தொல்லைப்பான். அவன் ஃபயர் இருந்துகிட்டே தான் போகும். ஆனா ஒரு ரவுடியா ஒரு அக்யூஸ்டா ஜெயிலுக்கு போறவங்க எல்லாருமே அக்யூஸ்ட் தான் வச்சுங்க. நீங்க நான் கோர்ட்ல தவாலியா இருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணி சிறைக்கு வந்தேன், அங்க வந்து அக்யூஸ்ட் தான். எல்லா அக்யூஸ்டோட ஒண்ணுதான். அங்க போன டவாலி எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அங்க இருந்து வெளியே வந்தோம்னா திரும்பவும் அவங்க பெரிய ரவுடியா தான் ஃபார்ம் ஆகுறாங்க. யாருமே அவங்க வந்தோடனே திரும்ப அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிடைக்குது, என்னென்ன வகையில தப்பு பண்ணணும். செயற்கை. இப்போ எல்லா குடிகாரனுக்கும் ஒரே பிளாஷ்பேக் தான் தெரியுமா? எல்லா குடிகாரனுக்கும் ஒரே பிளாஷ்பேக் தான். எல்லா குடிகாரனும் பொண்டாட்டி நகையை வச்சு குடிச்சிருப்பான், அம்மாவோட பர்ஸ்ல இருந்து பணத்தை திருடி இருப்பான், அப்பாவோட பாக்கெட்ல இருந்து திருடி இருப்பான், இல்ல கடன் வாங்கிட்டு கொடுக்காம வந்திருப்பான், இல்ல கையில இருந்த பொருளை வித்திருப்பான். 10,000 ரூபாய் பொருள் கூட அப்பதைக்கு அவனுக்கு 200 ரூபாய். எல்லா குடிகாரனுக்கும் ஒரே பிளாஷ்பேக் தான். நீங்க அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் வேற மாற்றமே இருக்காது. அடிக்கும். ஆமா, வேற வேற இடமா தான் இருக்குமே தவிர குடி வந்து எல்லாரையுமே அந்த இடத்துக்கு தான் கொண்டு வரும். நான் சொல்றது அதாவது 5 பேர் குடிக்கிறாங்க, 2 பேர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, அங்க டான்ஸ் ஆடிட்டு சண்டை போட்டு போயிடுவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, அப்படியே தடு மாதிரி வண்டியில ஏத்தி உட்கார்ந்தவன அப்படியே சுயநனவு இல்லாம வீட்டுக்கு போயிடுவாரு. இன்னொருத்தர் இருக்காரு பாத்தீங்களா 5வது, அவர் இவங்க எல்லாம் அமிச்சுட்டு அடுத்த ஒயின் ஷாப்ல போய் குடிப்பார். இது மாதிரிதான் ரவுடி. உதாரணம் வந்து இது மாதிரிதான். இவங்க எப்படின்னா இந்த ரவுடி இந்த குணம் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு காலம் வந்து இவங்களை ஏற்படுத்தி விடும். காலம் வந்து ஏதோ ஒரு படம் பாக்குறது, அந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி பண்றது, அப்படியே ஒரு நீங்க தலைவா படம், நாயகன் படம், இந்த மாதிரி பல படங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு 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 அந்த வயசுல போயிட்டு காப்பி ஆயிடுது சார். காப்பி ஆயிடுது. அது அவ்வளவுதான். நீங்க நம்மளே 2 படத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் இதை படுத்தி சொல்றோம்னா, இதெல்லாம் ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்போ நேத்து கூட ஒரு கொலை நடந்திருக்கு.
அந்த கொலை வந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமஜெயம் கொலை பண்ண மாதிரி தான் சேலத்துல நடந்திருக்கு. சேலத்துல இப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், ஆமா, அது இல்ல, அது வந்து அவர் வேற, அவர் வந்து அவரு அதே மாதிரி சேலத்துல இப்ப 2 நாள் முன்னாடி. ஏண்டா இந்த மாதிரி கொடூரமான வந்து கொலை பண்றவங்க பணத்துக்காக தான் கொலை பண்ணுவோம். இப்போ முன்விரோதத்து காரணமா உங்களை வெட்டி சாவடிக்கிறதா என்னோட நோக்கமா இருக்கணும், தவிர உங்களை துண்டு துண்டா வெட்டுறது என்னோட நோக்கமா இருக்கு. அப்போ ஒரு முறை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க போயிட்டு வரும்போது முதல்ல ஒரு அடிதடி கேஸ் இருக்கும், அடுத்த ஒரு கேஸ் இருக்கும், மூணாவது அவன் உண்மையாலுமே வெளியே வந்தோன்னு ஒரு சம்பவம் பண்ணிடுவான், அவ்வளவுதான். ஆக்சுவலா 2 வழக்கோட இதுல உண்மையை சொல்லணும்னா காவல்துறைகளும் நிறைய வழக்கு அவன் மேல அக்யூஸ்ட் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் மேல நிறைய வழக்குகள் புனையப்படும். ஒவ்வொரு ரவுடிகளுக்கும் இப்போ ஒரு ரவுடிக்கு ஒரு 50 வழக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், 50 குற்ற சிலையில இருக்காருன்னா அவன் கண்டிப்பா 20 வழக்கு 25 வழக்கு அவன் செய்திருப்பான். அந்த ஒரு 10 வழக்கு அவனோட வேற வழக்கு யாருன்னா அவன் கூட இருக்கவங்க செய்திருப்பாங்க, அதுல அவனை இணைச்சிருப்பான். மீதி இருக்க 10ல இருந்து 15 வழக்கு அவன் மேல புனையப்பட்டதா இருக்கும். இது மேண்டேட்டரி நடக்குதா? இது எல்லா ஸ்டேஷன் நடக்கும். நீங்க உதாரணமா பேப்பர் எடுத்து பாருங்க, கஞ்சா உடம்பு சிக்கினார்னு நீங்க ரெகுலரா பாப்பீங்க. அந்த செய்தியை நீங்க தலைப்பை மட்டும் படிச்சுட்டு போவாதீங்க, அது உள்ள போய் பாருங்க. வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது காவலர்களும் முதல்நிலை காவலரும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த போது சந்தேகத்திற்குமாக 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் பேசும்போது விசாரிக்கும் போது முன்னுக்கு முரணாக பதில் செய்தார். அப்பொழுது உதவி ஆய்வாளர் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் வந்து ஓட முயற்சி செய்தார். அவர் ஒரு வாகனத்தை தணிக்கை செய்த போது அவரிடம் 1500 ரூபாய் பணமும் 1250 கிராம் கஞ்சாவும் ஒரு டியோ பைக்கும் ஒரு இருந்தது. அப்பொழுது அவரை பிடிக்க போகும்போது உதவி ஆய்வாளர் தாவி பிடித்தார், காவலர் மடக்கி பிடித்தார், இன்ஸ்பெக்டர் பறந்து பிடித்தார்னு இப்படி எல்லாம் எழுதுவாங்க பாத்தீங்களா. இதுக்கு பின்னாடி உண்மை இருக்காது, ஒரு டிராமா. ரியல் அக்யூஸ்டா நேச்சுரல் அக்யூஸ்டான்றதே பல இடத்துல கேள்வியா இருக்கும். எல்லாரையுமே நேச்சுரல் ரியல் அக்யூஸ்ட்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் ஃபேக் அக்யூஸ்ட்னு சொல்ல முடியாது. சும்மா கூட வரணும் கூட பொழிஞ்சிருப்பாங்க, அவ்வளவுதான். மாட்டணும் கோத்துக்கிட்டாங்க. ஆமா, அப்படி அப்ப ஏன் 1250 கிலோ கஞ்சா போறீங்க? 1250 கிராம் கஞ்சா, நம்ம 1 கிலோ 250 கிராம் கஞ்சான்னா மட்டும்தான் அவன் ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ள அவன் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடும். சின்ன கேஸ். ஆமா, அப்போ உன்னை உள்ள அனுப்பும் போதே உன்னை எவ்வளவு நாள் உள்ள இருக்கணும் இவங்களே முடிவு பண்றாங்க. அப்ப 2 கிலோ 650 2 கிலோ 2.5 கிலோ கஞ்சா போட்டா நீங்க 8 மாசம் உள்ள இருக்கணும்ல, அது அங்கேயே முடிவாயிடுது. அப்ப அங்கேயே முடிவாயிடுது. அப்போ எல்லாமே எப்படி 1 கிலோ 250 கிராம்லயே பாட்டுவாங்க. இதுல நம்ம ஒரு கேள்வி எல்லாருக்கும் இயற்கையா ஒரு பேட்டர்ன் இது போன்றதான் ரவுடிகள். 200 வழக்கு 300 வழக்கு அப்படின்னா அந்த வழக்கெல்லாம் ரவுடி 300 கொலையா பண்ணிருப்பான், 200 கொலையா பண்ணிருப்பான். யதார்த்தத்தை நம்ம பேசணும். ஒரு நாளைக்கு ஒரு கொலை பண்ணாதான் ஒரு வருஷத்துல ஒரு 365 கொலை பண்ண முடியும். அப்படின்னும் போது அவன் தான் பப்ளிக்ல எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன், ரவுடிகளால 10 நிமிஷம் கண்ணை பார்த்து பேச முடியாது. அவன் கண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும், பயம். நீங்க பாருங்க, நீங்க போயிட்டு அவன் கண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும், அவன் படப்படப்பு அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் நிம்மதியா தூங்கி எழுந்திருக்க முடியுமா? காலையில நம்மளை அரெஸ்ட் பண்ணுவான். ஏன்னு கேட்டா தன் வினை, அதாவது தன் பண்ணது இயற்கை வந்து அந்த பயம் உள்ளுக்குள்ள பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். வல்லவன் இன்னொருத்தன் இருப்பான், இருந்துகிட்டே இருப்பான். அப்போ குடும்ப சூழ்நிலை ஒண்ணு, குடும்பத்தினர் வந்து கண்காணிக்காம விடுறது ஒண்ணு. அதாவது 6வது 7வது போகும்போது அதிக செல்லமும் ஆபத்தை ஏற்படும். சார் நிறைய பேரண்ட்ஸ் பாத்துருங்க சார், பக்கத்து வீட்டு பையன் தப்பு செஞ்சா கூட தான் பையனை அடிச்சு திருத்துவாங்க. ஆமா, சில பேரண்ட்ஸ் எல்லாம் அப்பா அம்மா பையனை தப்பு செய்தா கூட ஒத்துக்க மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் சண்டை போடுவாங்க. ஆமா ஆமா, இது நிறைய பேரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பார்ல தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு நாளிதழ், அதோட ஒரு தலைமை அதிகாரியோட பையன், அவர் என்ன பண்றாரு, பட்டினம்பாக்கத்துல இருக்க ஒரு பாருக்கு புடிச்சிட்டா சார். பட்டினம்பாக்கத்துல ஒரு பாருக்கு மனைவியோட 1 மணிக்கு வராரு. சார் நான் பேர் சொல்லலாமா? பார் இல்ல வேண்டாம். 1 மணிக்கு வராரு. பாவம், நம்ம அத வந்து பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம், நம்ம எதுக்கு அவர் பேரா சொல்லணும்? அவர் ஒரு பெரிய பார் பேரை சொல்ல அவர் மேல இல்ல வேண்டாம், போயிட்டு போறாங்க. அதாவது 1 மணிக்கு வராரு. அந்த 1 மணிக்கு சாத்தணும்னு அந்த கடைசி சொன்னோம் பாத்தீங்களா, எல்லாரையும் குடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் குடிப்பான்ட்டு அந்த கேட்டகரி. இந்த பார் மூடிட்டாங்கன்ட்டு இங்க இருந்து இன்னொரு பாருக்கு வருது. எங்க அடையார் கேட் ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பாருக்கு வராங்க. அந்த சேமியஸ் ரோட்ல அங்க பாருக்கு வந்துட்டு அங்க வரும்போது இன்னொரு காட்சி ஊடகத்துல பிரபலமா இருந்த நபரு, மிகப்பெரிய பிரபலமா இருந்த நபரு, அவரு பையன் கூட ஒரு 3 பேர் வராங்க. இவங்க 2 பேரும் அந்த ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிட்டாங்களா, இல்ல ஈகோக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்களா, இவங்க கூட வந்த ரவுடிங்களா,
இல்ல அந்த ஹோட்டல்ல இருந்தவர் அப்படின்னா. ஆனா 3 மணிக்கு காலையில இந்த தகராறு நடக்குது. 4:30 மணிக்கு அடிச்சுக்கிறாங்க. அடிச்ச உடனே அந்த காட்சி ஊடகத்துல இருந்து இப்ப கொஞ்சம் பவர் குறைஞ்சிட்டாரு. ஆனா நாளிதழ்ல இருக்கவர் வந்து அச்சு ஊடகத்துல நாளிதழ்ல இருக்கவருக்கு பவரா இருக்கிறார். அந்த பையனோட அப்பா அவரு வந்து இப்பயும் பவர்ல தான் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவரு உடனே என்ன பண்றாரு, அந்த பையன் அடி வாங்கிட்டான். அடி வாங்கினோன்னு அவன் வந்து லோக்கல் ஸ்டேஷன் அபிராமபுரம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு அந்த காட்சி ஊடகத்துல இருந்தவரோட பையன் இருக்காருல, இவங்க கூட ஒரு 5 பேர் பேல எல்லாம் விதவிதமான பேரு எல்லாம் போயிட்டாங்க. இதை எதுக்கு சொல்ல வரோம்னா, வளர்ப்பு பாத்தீங்களா எப்படிப்பட்ட வளர்ப்பு, எவ்வளவு ஒரு அருமை. அதாவது ஒரு நாளிதழோட எம்டி ஊருக்கு உபதேசம், ஊருக்கு மட்டும் தான் உபதேசமா? 1:30 மணிக்கு பையன் ஒருத்தன் பொண்டாட்டியை கூட்டிட்டு இன்னொரு பாருக்கு போறான், அதை கேட்க முடியல. ஊர்ல இருக்க பத்திரிகையாளர் ஒரிஜினல் எழுதிட்டு போட்டவன அவனை போலி பத்திரிகையாளர் முதல்ல அவங்க தான் போடுவாங்க. அந்த நாளிதழ்ல தான் போலி பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் பையன் அதே செய்தியை போட்டிருக்கணும்ல, அந்த செய்தியை போட்டிருக்கணும்ல. அதுதானே நடுநிலை. அவங்க என்ன தப்பா போடுவாங்க, குடும்பத்தோட போய் குடிக்கவே முடியலங்க நம்ம ஊர்ல, அந்த அளவுக்கு சீர்கேட்டு போயிருக்கு சமூகம். ஏன்னா இத வந்து நம்ம பாவம் அவர் ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து நான் யோசனை பண்ணா அது வந்து கஷ்டமா தான் இருக்கும். அந்த உயரத்துல இருந்துகிட்டு 2 தந்தையுமே 2 பேருமே நம்மளுக்கு எதிரி கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு 1:30 மணிக்கு போய் இந்த பசங்க போய் தகராறு பண்றாங்க. இதுல பலிகேடானது யார் தெரியுமா? இவங்க எல்லாம் பெரிய ஆள் தப்பிச்சிட்டாங்க. அந்த எஸ்ஐ பலிகேடாயிட்டாரு பாவம், நியாயத்துக்கு இருந்தவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, 3:30 மணிக்கு தகராறு நடந்துச்சுன்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த எஸ்ஐ சண்டை போட்டிருக்கான். உன்னால என்ன வந்து கமிஷனர்ல இருந்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. நீ எதுக்கு 3:30 மணிக்கு நீ எழுதுன? 3:30 மணிக்கு எப்படி பார் உடனே பார் க்ளோஸ்ட். இப்போ ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து இப்போ திறந்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பிரைவசி தான். அவங்க அதுக்கு இப்போ 1 மாசம் முன்னாடி பக்கத்துல அதே மூப்பனார் பாலத்துக்கு கீழே ஒரு பார்ல எல்லா பெண்களும் மூஞ்சிய மூடிட்டு வெளியே வந்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. பின்னாடி அதுல நம்மளே வந்து அதுல உடன்பாடு இல்ல, நம்மளுக்கும் வந்து அவங்கள போட்டோ எடுத்தது உடன்பாடு இல்ல. சமூகம் சீரழியுது. நீங்க போட்டோ எடுத்த தப்பு, போனது எல்லாம் பொண்ணுங்க. அப்ப சமூகம் எப்படி சீரழியுது? இதுங்க வந்து எல்லா ஹாஸ்டல்ல தங்குற பொண்ணுங்க, பணக்கார வீட்டு போதுங்க. பல பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கிற, என்ன போட்டோ எடுத்தனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் ஒன்னதான் காரணம்னு சொல்லுதுங்க. போட்டோ எடுத்தது தப்பு தான். அது அவங்க பிரைவசி தான். அவங்க பிரைவசியில நம்ம தலையிடக்கூடாது. ஓகேங்களா? ஆனா 1:30 மணிக்கு இந்த சமூகத்தை சீரழிக்கிறீங்களே, உன்னை பார்க்கும் போது இன்னொரு பொண்ணு போலான்னு வராதா? இந்த மாதிரி நார்மல் ஆக்கிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு செய்தியாளர், எதுக்கு இதெல்லாம் சுத்தி வரணும், அந்த இடத்துல ஒரு செய்தியாளர் வந்து தனக்கு சரக்கு தரலன்னு சொல்லிட்டு ஒரு 4 ரவுடிகளை வச்சு மிரட்டி இருக்காரு. அவர் ஒரு பக்கம் கட்டுரை எழுத தெரியாது. ஒரு ஸ்டேஷன்ல 2 போலீஸ் இருந்தாங்கன்னா ஒரு போலீஸை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்றது. ஓகே, இன்னைக்கு ஒரு சம்பவமே நடந்திருக்காது. இப்ப நான் திடீர்னு நீங்க அவருக்கு போன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், சார் இந்த மாதிரி திருவான்மூர் பீச் கிட்ட ஒருத்தர் செத்து கிடக்குறாங்க சார் அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். சார் அந்த நியூஸ் என்கிட்ட தான் சார் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்படி சம்பவமே நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு எடுத்துப்பாரு அவரு. ஏன்னு கேட்டா இவங்க எல்லாம் நாட்டுக்கு என்ன நல்லது செய்த போறாங்க. அப்போ ஒரு விஷயத்தையும் ஒரு திருத்தணும், ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் இல்ல. இந்த நம்ம பேசுற டாபிக்கு இந்த விஷயம் வந்து ஒத்து வராதா? இல்ல சார், ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் சம பாயிண்ட் சார். அந்த பெரிய பார்ல பெரிய குடும்பத்துக்கு நடந்த சார், அது என்ன உணர்த்துது அப்படின்னா, இந்த ரவுடித்தனம் பண்றவங்க, சண்டை போடுறவங்க, பிரச்சனை பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி குடும்பம். இந்த ஜாதி என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? எதிர்த்தரப்பு பையன் அந்த நாளிதழ் வச்சிருக்காருல, அவருடைய பையனை வந்து நான் பாக்ஸிங் தெரியுமா, நான் ஒரே டைம்ல 10 பேர் அடிப்பேன் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவன் கத்து வச்சிருக்க மொத்த வித்தியை அங்க காட்டியிருக்கான். இறக்கி எல்லாரையும் அடி கட்டி காயப்பட்டு மூஞ்சிலாம். அப்போ அவன் எதுக்கு கத்துக்கிட்டான்? ஒரு ஸ்போர்ட்ஸ் எதுக்கு கத்துக்கிறான்? இப்ப சிலம்பம் கத்து கொடுக்குறவங்க எல்லாரும் சிலம்பம் கத்துக்கிட்டோன்னு போய் சிலம்பத்துல எல்லாருக்கும் அடிக்கணுமா? கராத்தை கத்துக்கிட்டோன்னு எல்லாரும் அடிக்கணுமா? அப்படின்னும் போது அப்போ சிறைக்கு போயிட்டு வந்து 100 பேர் போயிட்டு வரான்னா அதுல 5 பேரு கால சூழ்நிலையும் காரணம் அவன் ஒதுங்கிறான். ஒரு 5 பேரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர், தபா நீ அது ஒண்ணு போன அப்புறம் நான் இருக்க மாட்டேன், ஒன்னு அம்மா அப்பா குடும்பத்துக்கு அசிங்கம். இன்னொருத்தன் ஒரு 10 பேர் அசிங்கப்பட்டுட்டு, ஒருத்தன் என்னால முடியாத சக்தி இல்லைன்னு கைய தூக்கிடுறான். மீதி இருக்க 50% பேர் அடுத்த விட பெரிய தப்பு பண்ணிட்டு உள்ள வராங்க. ஜெயில இருந்து வரும்போதே சொல்லிட்டு வரான் சார். ஜெயில இருந்து வரும்போது என்ன சொல்லுவாங்க? போறேன்னு தான் சொல்லிட்டு போனோம், வரேன்னு சொல்லிட்டு போக கூடாதுல. அடுத்த வாரம் வரேன், என் துணியெல்லாம் எடுத்து வைங்க, அப்படியே எடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு பாயெல்லாம் கட்டி வச்சுட்டு வர ரவுடிகள் எல்லாம் இருக்காங்க. ரிசர்வேஷன் ரவுடிகள் சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குது. ஏன்னா இந்த ரவுடிகள் வந்து பெருசா வளர்ந்தவங்களை பத்தி நம்ம சொல்லக்கூடாது.
வளர விடாம தடுக்கிறது, வருமுன் காப்ப இன்னும் தங்களோட கைக்குள்ள வச்சிருக்காங்க. அதாவது எங்க இருந்து கவனிக்கணும் பேரண்ட்ஸ். நான் வந்து எங்க அப்பா சொன்னதை கேட்டிருக்கா, நீங்க எப்பா சொன்னேன், நான் அப்பாவாயிட்டும் போது தானே எனக்கு தெரியுது. ஐயோ சின்ன பையன் அடி, அம்மாவை அடி, அப்பாவை அடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க இருந்தே உன்னோட மூர்க்க குணம் வந்துருது. உண்மைதான் சார். அந்த நிறைய ரீல்ஸ் தான் நம்ம பாக்குறோம். நான் ஒரு அடின்னு சொல்லும் போது எங்க அப்பா சொல்லிக் கொடுக்காத பசங்க, அது வெளியே வந்து நம்ம குழந்தைங்களுக்காக சில இடத்துல போயிட்டு லெசன் பண்ணும் போது அந்த ஸ்கூல்லயே நம்மளுக்கு சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட், நீங்க வந்து அடிக்க கூடாது, குழந்தைய அடின்னு சொல்லாதீங்க, ஆக்ரோஷத்தை ஏற்பண்ணாதீங்க, அவனுக்கு இந்த பாக்ஸிங் எல்லாம் காட்டாதீங்க. எல்லா பாக்ஸிங் பாக்குற பசங்க எல்லாருமே ரவுடி ஆயிடுது. அதுல ஒரு சிலர் அந்த மூர்க்க குணம் வந்து யாரையாவது ஒரு இடத்துல போய் பட்டுன்னு அடிச்ச உடனே அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அடி அடிச்ச உடனே அந்த ஒரு அடி அவனை சிறைக்கு அனுப்பிடுது. ஒரு அடி அவனை சிறைக்கு அனுப்பிடு. சிறையில இருந்து வெளியே வந்த உடனே அவன் ரவுடியா அப்படியே ஃபார்ம் ஆகிறான். இந்த ரவுடிகளால சமூகத்துக்கு எந்த வகையிலும் நல்லது நடக்க போறது இல்லைங்க. ரவுடிகளால் சமூகத்திற்கு 1% கூட நல்லது இல்லை. அரசியல்வாதிகளுக்கு வேணா நல்லது நடக்கலாம், அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க அரசியல்வாதிகள், ரவுடி இவங்கெல்லாம் ரொம்ப வேறு வேறு இல்லைன்னு சொன்னாலும் இவங்களால அவங்க இப்ப நிறைய ரவுடிகள் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் திரட்டுறதற்காகவும் பல கட்சிகள்ல கூட்டம் திரட்டுறதுக்காகவும் குறி வச்சு, நீ ரவுடியா, நீ தனியார் எவ்வளவு பேர் ரவுடியா இருந்தாலும் வேணாம், உங்ககிட்ட மேன் பவர் இருக்காவா. இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அன்அபிஷியல் பவுன்சர் ஏஜென்சி மாதிரி, அன்அபிஷியல் பவுன்சர் ஏஜென்சி மாதிரி அண்ணா வராரு. இப்போ ஒரு சேனல்ல, ஒரு டிவில விவாதத்துல நீங்க பாத்திருப்பீங்க, யூடியூப்ல, பேரெல்லாம் சொல்ல தேவையில்ல, அவன் சொல்லுவான்ல, உனக்கு யாரு கிடைச்சா ரோல் மாடல், எங்க அண்ணா ஒருத்தர் இருப்பா சார். பார்த்தேன் சார், பாத்தீங்களா, எங்க அண்ணா ஒருத்தர் இருப்பா சார், அவர் வேற லெவல் சார், அவர் இறங்கினாருன்னா கெத்து சார், என்ன பண்ணுவாரு, எதுவுமே பண்ணாரு, அவரை மாதிரி வரணும்னு ஆசை சார். அந்த பையன் அறியாம, அப்ப அந்த பையன் அவரை லவ் பண்றான், அவர் இல்ல சார் இப்போ இறந்துட்டார் சார், அவர் யாரு அந்த பையன் சொன்னான்றது எனக்கு தெரியும், இந்த பையனையும் தெரியும், அந்த கேரக்டரே தெரியும். அவன் சொன்னது யாருன்னு கேட்டா நம்ம மயிலாப்பூர் சிவகுமார் தான். ஏங்க மயிலாப்பூர் சிவகுமார் செத்து போய் 2 வருஷம் ஆச்சுங்க. அவனை பார்த்து இன்னும் இன்ஸ்பயரா ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அதே மாதிரி வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான வியூவர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த டான்ஸ் ஆடினே வருவாங்க சார். ஆக்சுவலா நீங்களே சொல்லுங்க, அவர் கல்யாணத்துல போய் டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து காட்டுவார் தெரியுமா. அதான் சார், நீங்க சொன்னதும் ஒரு ட்ரெண்ட் பாருங்க, இந்த ரவுடிசம் வளர வளர, டெக்னாலஜி வளர வளர ரவுடிசம் எப்படி எல்லாம் வளர்க்கப்படுதுன்னா, அண்ணன் பேருக்கு ஒரு பாட்டு போடுன்னு கானா ஆள்கிட்ட ஒரு 5000 ரூபாய் குத்துறது, அவர் வந்து அண்ணன் அப்படிடா, அண்ணன் எப்படிடான்னு பாட்டு போடுறது. அதை நீங்க சொல்ற அந்த குட்டி இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சின்ன இந்த சில்வண்டுகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றது, ஸ்டேட்டஸ் வச்சு வாட்ஸ்அப்ல போடுறது, ரீல்ஸ் விடுறது, நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த கத்தி எடுத்து காட்டுறது, அவர் கல்யாணத்துக்கு போய் டான்ஸ் ஆடுறது, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ப்ரொமோஷன் எல்லாம் போய்கிட்டே இருக்கு சார். பழைய காலத்து ரவுடிங் எல்லாம் இந்த காலகட்டத்துல இருந்ததா வந்து பொறாமப்பட்டிருப்பாங்க. ஒரு சில போலி காவல்துறை அதிகாரிகளே ப்ரொமோஷனுக்காக IPS அதிகாரியே வச்சிருந்தாரு. ஒரு IPS அதிகாரி இப்ப ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. அவர் வந்து அவங்க ஊருக்காரங்களை வந்து ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சிருந்தாரு. அவருக்கு என்ன வேணும்னா, அவருக்கு ஹோம் பேஜ் 1க்கு 4-5 ஹோம் பேஜ் வச்சு, Facebook பேஜ் வச்சு, அவர் இன்ஸ்டால அவரை பத்தி Facebookல போடுறதுதான் ஒரு வேலையா இருந்துச்சு. யாருன்னு தெரியும் சார். ஒருத்தர் தூத்துக்குடியில ஒரு SI, அவர் வந்து அக்கிஷ்ட போய் அப்படி பிடிச்ச உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாரு, அவருடைய ஐடென்டிட்டிக்கு தான் ஓடியா அண்ணன் பிடிச்சிட்டாரு, பாஞ்சி பிடிச்சிட்டாரு, உடனே அவர் அண்ணன் அப்படி சிங்கம் வர மாதிரி பிடிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இது காவல்துறையில, இதெல்லாம் வந்து காவல்துறையிலயும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பா அம்மா காவல்துறையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் எதுவும் கிடையாது. ஆனா இது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம். ஆனா இது யார மக்கள் கொண்டாடுறாங்க தெரியுமா? நீங்க வெளியே எங்கேயாவது ரவுடியா இருந்தீங்கன்னா கூட, நீங்க லேட்டஸ்டா எங்கேயுமே போக வேணாம், 10 தலை படம், ஏஜிஆர் வந்து அவருதான் தெரியற வரைக்கும் அவர் எதிரியா பாக்குறாங்க மக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அப்படியே அவரை வில்லனாவே காட்டிட்டு இருப்பாங்க. அவரை வந்து ஒரு இடத்துல சொன்னோன்னா ஒரு ஹீரோவா மாறிடுறாரு. ஒரு கலெக்டர் இப்படி கும்பிடுறாங்களா, அவர் அந்த இடத்துல ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம தாயோட மார்புல அறுத்து மத்தவங்க குடிக்கிறதோட நம்மளே குடிச்சிட்டு. அதாவது அததான் வந்து வடசென்னையில சொல்லுவார், ஜனங்கனா அப்படின்னு பாத்தீங்களா. அந்த மாதிரி ரவுடி எல்லாம் இப்ப கிடையாது. இப்ப எந்த ஜனங்க தேவையில்லை, எனக்கு BMW கார் வேணும், எனக்கு ஃபார்ச்சுனர் வேணும், எங்கேயாவது பீகார்ல போய் எங்கேயாவது ஒரு துப்பாக்கியை வாங்கிக்கணும். நான் வந்து அதாவது நான் பேப்பர் ரவுடி இல்ல, பேப்பர்ல வர ரவுடி, அததான் ஆசைப்படுறாங்க எல்லாம். அத உதாரணம் நீங்க பருத்தியூரன்ல பாத்துடலாம், தள்ளுப்பா எப்படியாவது பெரிய ஜெயில போய் போயிட்டு. இப்ப இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது? மீடியா, சினிமா. அடுத்தது ரவுடிங்களுக்குள்ள
சமூகம் உருவாயிடுச்சு. இத நீங்க கேட்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா சார், சில பேர் எல்லாம் முத்திர குத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இந்த ஜாதிகாரன் தான் ரவுடி ஆவான், இந்த ஜாதிகாரன் தான் பொறுக்கி ஆவான், இந்த ஏரியால இருக்கவன் தான் அப்படி அப்படிலாம் இல்ல சார். எல்லா சமூகத்துல இருந்தும் இந்த ஜாதிகாரன் தான் ரவுடி ஆவான்லாம் கிடையாது. எல்லா ஜாதிகாரனும் ரவுடியா இருக்காங்க. இந்த ஜாதிகாரன் அந்த ஜாதிகாரன், நீங்க சென்னைக்குள்ள இருக்க எல்லா ரவுடி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஜாதி தான் இருப்பாங்க. அந்த ஜாதிகாரங்க நீங்க 10 வழக்கறிஞர் இருந்தாலும் அவன் ஒரே ஒரு வழக்கறிஞர் தான் நம்புவான், அவனோட ஜாதிகாரனை தான் நம்புவான். ஓகே, அங்கதான் ஜாதி வருது. நீங்க 10 நாள் கோர்ட்ல வந்து ஸ்டேஷன்ல போய் கண்டிஷன் பெயில கையெழுத்து போடுங்க, நீ என்ன ஜாதிரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியா உட்கார வச்சு பேசுவாங்க. இன்னும் இருக்குல்ல சார், சென்னையில இருக்க ஸ்டேஷன்லயும் இன்னும் ஸ்டேஷனை விட்டுருங்க, காவல்துறையே இருக்குங்க. அது சிசிபியா இருந்தாலும் எங்க இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்குங்க. அப்போ ஒரு ரவுடி ஒரு ரவுடியும் அந்த ஜாதிகாரனும் பின்னாலதான், அந்த ஜாதி பின்னாடி ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்குது. இப்ப மணல்மேடு சங்கர் எல்லாம் அப்படிதான் யூஸ் பண்ணி, அது ஒரு காலம். ஓகே, எல்லாருமே இன்னைக்கு வந்து அது இதா இருக்கு. 10 வழக்கறிஞர் தான் கூட ஒரு நம்ம கம்யூனிட்டி வழக்கறிஞர் நம்மால் பாவன், நீங்க உதாரணம் நம்ம பேரெல்லாம் சொல்ல வேணாம், பிரபல ரவுடி. அவர் ரவுடின்னு சொன்னாவே அவரு எங்க இனத்தோட போராளின்னு சொல்லுவாங்க. அவர்லாம் நம்ம கிட்ட சிறையில நல்லா பேசியிருக்காரு. நீ சிறைக்கு போயிருக்காடா, அப்ப நீ எஃப்ஐஆர் போடு. அதாவது முதல்வரும் தான் சிறைக்கு போயிருக்காரு. ஓகேங்களா, முன்னாள் முதல்வர்களும் சிறைக்கு போயிருக்காங்க, நம்ம பத்திரிகையாளரும் சிறைக்கு போயிருக்கோம், பல பத்திரிகையாளர் சிறைக்கு போயிருக்காங்க. ஏண்டா ஒரு பத்திரிகையாளரோட தகுதி என்னன்னா, யாரையும் 420 பண்ணிட்டு சிறைக்கு போல, செய்தியின் விளைவா செய்தி தப்புன்றது யாரும் போலீஸ்காரங்களை பத்தி போட்டா செய்தி தப்புன்னு யாரும் போட மாட்டாங்களே. உங்களை காவல் நிலையத்துக்கு வர வச்சு நீங்க காவல் நிலையம் அடிச்சிட்டீங்க, இல்ல பணம் கேட்டு ஏதாவது ஒரு வழக்குல தானே சிறையில தள்ளுவாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்குது. ஏங்க நான் எப்பயுமே வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைங்க, நான் கண்ணால பார்த்தேங்க. ஒரு பெரிய ரவுடிங்க, ஒரு சமூகத்துல பெரிய ரவுடிங்க, அவர் வாட்ச் கட்டியிருக்காருங்க சிறையில, ரேடோ வாட்ச் கட்டியிருக்காருங்க. இப்ப கிடையாது, நான் சொல்றது 6 வருஷம் முன்னாடி. ரேடோ சம்ம பிராண்ட். 6 வருஷம் முன்னாடி வச்சு வாடு கட்டிருக்காரு. அவர் வந்து அவருக்கு போர்டு, அவர் குண்டாசு போட்டாங்க போர்டு உடைக்கிறதுக்காக அவரை வெளியூர்ல இருந்து சென்னை சிறை கொண்டு வராங்க. அவர் வந்து போர்டு உடைச்சிட்டு அங்க போயிடுறாரு, போர்டுக்காக கொண்டு வராங்க. அவங்க லாங்குவேஜ் சொல்றேன், போர்டை உடைக்கணும்னு. ஓகே ஓகே, அதாவது அந்த குண்டாஸ் வந்து உடைக்கணும், அதுதான் அவங்க போர்டு உடைக்கிறது. அதுல வந்து உங்களுக்கு பச்சை இங்க்ல கையெழுத்து போட்டாங்கன்னா போர்டுல பாஸ் ஆயிடுச்சு, இல்லன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆயிரு 8 மாசம் ரெட்டிங்ல கையெழுத்து போட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு எக்ஸாம் இருக்கு. அப்ப அவர் வரும்போது பாக்குற ஒரு வாட்ச் கட்டிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு சமூக போராளின்னு வச்சுக்க, சமூகத்துக்காக அவர் போறாங்கன்னு. இவங்க எல்லாம் வந்து சமூகம் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க பின்னாடி சமூகம் இருக்குல்ல, அப்ப நம்புறீங்களா இல்லையா? நான் யார் சொல்றேன் உங்களுக்கு தெரியும். புரியுது சார். அவர்லாம் வரும்போது டைரக்டா கேரவான்ல தான் வந்துட்டு போறாரு. பயம் வீடியோ எல்லாம் கூட கொடுத்திருக்காரு சார், யூடியூப்ல நிறைய வீடியோ கொடுப்பாரு. நல்ல மனிதர் தான். பேசும்போதெல்லாம் அவர்லாம் சொல்லுவாரு, பாப்பீங்களா நல்லா ரவுடி ஆகணும்னு நினைச்சேனா, நான் எப்படியோ காலம். அந்த வீடியோல சொன்னாரே சார், இந்த வீடியோ எல்லாம் பார்த்து என்ன மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது. அப்போ இதெல்லாம் ஏன் உனக்கு 20 வருஷம் முன்னாடி வரல? நார்த் இந்தியால போய் இருக்கும்போது 20 வருஷம் ஏன் வரல? அனுபவம் தேவைப்படுது. வயசானோட ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, நம்மளுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டாரு. நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு தெரியுது. இதெல்லாம் எதுவுமே இல்லாம தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. இப்போ நீங்க உதாரணம் பாத்தீங்கன்னா, கடைசியா ஒரு என்கவுண்டர் கொம்பன், மதுரையில திருச்சியில கொம்பன் ஜங்கல், அவங்க அம்மா எப்படி அழுதாங்க பாத்தீங்களா? என் பிள்ளைய வர சொல்லி ஒவ்வொரு காரா பிடிக்கிட்டு போயிடுறாங்க. ஸ்வீட் வாங்கி போனாங்க, எத்தனை போலீஸ்காரங்களுக்கு சீட்டு கொடுத்தான். என் பிள்ளையோட போனு 2 போன் இருக்கு, 80,000 2 போனு. நேத்து என் பையன் ஒரு கார் எடுத்துட்டு போறான், அந்த காரை பிடிக்கிறாங்க. போன வாரம் புதுக்கோட்டையில ஒரு கார் எடுத்துட்டு போறான், கோர்ட்டுக்கு போகும்போது பிடிக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரு இவர் தாங்க லாரி ஓட்டுறாருங்க. புரிஞ்சுக்கணும், என் பையன் தப்பே பண்ணலங்க, ஆனா கார் வச்சிருக்காங்க, 80,000 போன் 2 வச்சிருக்காங்க, போலீஸுக்கு பணம் தந்திருக்காங்க. என் பையன் தப்பே பண்ணலங்க, ஆனா எங்க வீட்டுக்காரர் லாரி ஓட்டுறாரு. வீட்டுல இருந்தே அந்த ரவுடி உருவாயிட்டோம், அப்பா அம்மாவோட கண் பார்வையிலே. அந்த அம்மாவோட பாவம், ஏக்கம், அறியாமை, கவலை நம்ம அதுல நம்ம குறை சொல்லல. அவங்களோட அறியாமை இருக்கு. அது என் தாயார் அப்படிதான். அவங்க என்ன சொல்றாங்க, என் பையன் தப்பே பண்ணலன்றாங்க. கோர்ட்டுக்கு போறான், தப்பே பண்ணாதவன் கணவர் வீட்டுல வேலை செய்யறாரு, லாரி ஓட்டுறாரு, 80,000 செல்போன் 2. போலீஸ்காரங்களுக்கு எதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஸ்வீட் கொடுக்கணும், பட்டாசு கொடுக்கணும், ஒவ்வொரு காரை எதுக்கு நீ வச்சிருக்கணும்? அப்ப ஒத்துக்க மாட்டேன்றாங்க இந்த பக்கம். அதுக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்ண முத்துசரவணன், அவங்க தந்தை என்னதுமா சொல்றாரு, ஐயோ என் பையன் நம்ம நல்லவங்க, என் பையன் வந்து ரூட்டு தலையாதாங்க இருந்தான். ரூட்டு தலை ஒரு நல்ல போஸ்ட் தானே, அவங்க எல்லாம் தப்பு பண்ண இல்ல. நம்ம
அவருடைய கவலையில வந்து நம்ம சிரிக்கல. உண்மையாலுமே அந்த ஒரு தகப்பனோட ஆதங்கத்தை சார் அதான் இது பண்ணல சார். ஆனா அவங்களால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல சார். அவருக்கு அறியாமை பாருங்க. ரூட்டு தலையாதாங்க இருந்தாரு அவர் பாட்டுக்கு சிவனேன்ற. ரூட்டு தலைனா ஒரு கவர்மெண்ட் பஸ் மேல, அதாவது நீங்க ஒரு அதிகாரி ஒருத்தர் சண்டை போட்டு போனா கூட ஒரு கேஸ் முடிஞ்சிடும். ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்க சேதப்படுத்திட்டீங்கன்னா அந்த கேஸ் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா தொடர்ந்து செஞ்சிருவாங்களா? ஆமா, அது வந்து சட்டம் தானங்க, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. அப்படின்னும் போது பஸ் கண்ணாடி உடைச்ச கேஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ், பஸ் மேல ஏறு. அப்ப இதுவும் சட்டவிரோதம் தானே. அப்போ அந்த பெற்றோர் என்ன பண்றாரு பாவம், அவர் எங்கேயோ வேலை செய்யற ஒரு கிராமத்தார், அவர் என்ன சொல்றாரு, அவன் ரூட்டு தலையாதாங்க இருந்தான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, இன்னொரு முறை ஒரு 2 வருஷம் முன்னாடி சிடி மணின்னு ஒருத்தர் என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு பரவாயில்ல ஒரு பேச்சு. உடனே அவங்க அப்பா வழக்கறிஞரை கூட்டு போய் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கொடுக்குறாரு. அவங்க அப்பா ஒரு பல வியாபாரி. அப்போ எந்த பெற்றோரும் தன்னோட பையன் ரவுடி இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. போலீஸ் தான் ரவுடி ஆக்குச்சுன்றாங்க. ரவுடி ஆவறதுக்கு கூட கொஞ்சம் 4 வழக்க போட்டு இருக்கும் ஒரு போலீஸ், கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. நீ நீ போட்டிருப்ப, உன்னுடைய குணம் நீ எங்கேயாவது தப்பு பண்ணி, அதுல 10 ரவுடிகள் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் நான் ரவுடியா வரணும்னு வருவாங்க. மீதி 8 பேர்ல 3 பேர் வந்து கால சூழ்நிலையின் காரணமா, ஒரு 5 பேர் வந்து குடும்பத்திற்காக வந்திருப்பாங்க. ஒரு கொலை செய்தவொடனே அந்த ஒரு வழக்கறிஞர் காப்பாங்க, அப்படி பண்றாங்க. ஒரு வழக்கறிஞருக்காக, ஒரு நண்பர்களுக்காக, நண்பர் குடும்பத்துக்காக சிறைக்கு போனோம் நிறைய பேர். அதாவது நீங்க இதே ஒரு படத்துல எடுத்துங்க, ஒரு படம் இவரோட படம் சசிகுமார் சுப்பிரமணியம் இல்ல சசிகுமார் படம், இன்னொரு படம் குத்துனது நண்பனா இருந்தாலும் நம்ம வெளியே சொல்லக்கூடாது, சுந்தரபாண்டியன். அப்போ அந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய. நீங்க ரவுடிங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஒரு லேடி விஷயம் உள்ள இன்டர்ஃபியர் ஆயிருக்கும், இல்ல ஒரு ஏரியால நான் வளரணும் அவன் எனக்கு தொல்லை கொடுத்துன்னு இருக்கான், இல்லன்னா அவன் ஈகோவை தொட்டிருப்பாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் ரவுடிங்களுக்குள்ள வளர்றதுக்கு ஒரு காரணம். ஆனா இவங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் சிவகுமாரை பத்தி 1000 வீடியோ இருக்கு. நான் கேள்வியே பட்டதில்லை. மயிலாப்பூர் சிவா, டைகர் சிவா பேரு, மயிலாய் சிவா டைகர் சிவா, அந்த மாதிரி ஒரு சாவுக்கு ஒரு ஜனம் போனதை பார்த்தது ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. அந்த இதுல போறாங்க ரோட்ல. என்ன சொல்லலாம், போலீஸ் கொலை பண்ணி எடுத்தனா போஸ்ட்மார்ட்டம் பண்ண வாங்கினதா அடக்கம் பண்ணதே தெரியவே கூடாது. ஒரு 2 போலீஸ போட்டுருவாங்க, ஒரு பெட்ரோல் போட்டுருவாங்க, அவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர். அது ஏதோ ஒரு மக்களை தொட்டுட்டான். ஆனா அவன் பண்ணது நல்லது இல்லையே, அவனை ஹீரோவா பாக்குது. ஆனா அந்த ஹீரோவா பாக்குற ஒவ்வொரு பையனும் தெரியும் அண்ணனோட மூஞ்சிய சதைச்சு கொண்டு இருக்காங்களேன்னு பாக்கணும். அதுக்கு முன்னாடியே அவன் இப்பி தலை வச்சிருப்பாப்ல சின்ன வயசுல முடி. அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட் போட்டு நல்லா ஹால் ஸ்மார்ட்டான, அதுக்கப்புறம் தான் மூஞ்சி கீஞ்சி வெட்டு போட்டு திரும்பவும் உன்னை மூஞ்சிலேயே 50 வெட்டு வெட்டி கொண்டு இருக்காங்க. அப்படின்னும் போது எந்த ரவுடி அழகா கூப்பிட்டு போயிட்டு நீ செத்துருப்பான்னு சொல்லியிருக்காங்க. சாவர போய் எவ்வளவு கொடுமையா செத்துருப்பாருல, எவ்வளவு வலி பயம். எல்லா ரவுடிக்கும் கொடூரமான கொலையா இருக்கும். ரவுடிகளோட குடும்பம் பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கும், பிள்ளைகள். அதுல எல்லா ரவுடி பிள்ளைகளும் ரவுடி ஆயிடாதுங்க. எல்லா ரவுடி பிள்ளைகளும் ரவுடி ஆயிடாது, தப்பிச்சு போயிடுவாங்க. சில பேர்லாம் வந்து அந்த கேட்டகரியே மாறி போயிடுறாங்க. ஒருத்தர் வழக்கறிஞர் ஆயிடுவாங்க மோஸ்ட்லி. இந்த பாதிப்பே சில பேர் ஆண் பெண்ணு தன்னுடைய தந்தை ரவுடியா இருக்கும், சரி நம்ம வழக்கறிஞரா மாறணும், இந்த ஊண்டிங் ஏற்பட்டு வழக்கறிஞரா மாறி அப்படியே தன்னோட கேரியரை மாத்திட்டு போறவங்களா இருக்காங்க. ரவுடி பையன் ரவுடி ஆகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. ஓகே, இதுல ஒண்ணு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பிகினிங் காலகட்டத்துல ஒரு ஸ்ட்ரீட் ரவுடியா இருப்பாங்க, அப்புறம் அந்த ஏரியாவோட ரவுடியா மாறுவாங்க. அந்த ரவுடியா மாறி ஒரு வழக்கு கொலை வந்தோன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தை வந்தோன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை ஒண்ணு அப்படியே அரசியல்வாதியா மாறிடுவாங்க. பெஸ்ட் ரூட் அதான், பெஸ்ட் ரூட். அதுலயே ரவுடியா இருந்தவங்க திரும்பி ஒன்வே தான் வர முடியாது, காலம் வரக்கூடாது. எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க, அவங்களோட தேவை எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து நான் ஒரு ரவுடி இறப்புல அவர் கூட இருந்த ஒரு 3 பேர் அரசியல்வாதியா மாறிட்டாங்க. அதை பார்த்து அரசியல்வாதியா மாறிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த வழக்குல சிறைக்கு போயிட்டு வந்து சம்பவத்தை பண்ணி அரசியல்வாதியா மாறி இன்னைக்கு சென்னையில இருக்கிறாங்க நிறைய பேர். இன்னைக்கு பகுதி பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதியா போஸ்டிங் வாங்கிட்டு சம்பாரிச்சு அதை வச்சு அப்படியே ரியல் எஸ்டேட் பண்ணி அந்த நெட்வொர்க் வச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த ஃபீல்டுக்குள்ள ரவுடிங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ரவுடிங்களை ஒரு சிறையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு அங்க பணம் வாங்கி கொடுக்கறது, வக்கீல வைக்கிறது, அவங்களுக்கு ஏவி போடுறது, அவங்களோட வேலைகளை செய்யறது, இந்த மாதிரி பண்ணவங்களால திரும்ப உண்மையில வெளியே போக முடியாது. ஒரு வழி பாதை. இவங்க ஒரு நாள் கத்தி எடுப்பாங்க, ஏன்னா அதுதான் ஒரே வழி, தன்னோட வழியே மனசுல பதிவு. ஆமா, இது வந்து இயற்கை கொடுக்கறது. இதுல அவன் குடும்பத்துல வந்து தன்னை வந்து மடைமாற்றம், விதி அதெல்லாம் 2வது. ஓகே, விதி 2வது. நல்ல சூழல்ல இப்போ நீங்க பிரதர் இருக்காரு,
இதே பிரதர் இங்கதான் இருக்காரு, இவர் இதே படிப்பு தான் படிச்சிருக்காரு. பாம்பேக்கு இப்ப இங்க ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாரு. இதே படிப்பு இதே நபர் இதே பாம்பேக்கு போறாரு, அங்க 40,000 சம்பளம் வாங்குறாரு. அப்ப இருக்க சூழ்நிலை மாறுது, வருமானம் மாறுது இல்ல, வாழ்க்கையும் மாறும், வாழ்க்கையும் மாறும்ல. அதே மாதிரி ஒரு பையன் வந்து அந்த 7வதுல இருந்து அந்த 12வது மட்டும்தான் அவனை கூர்ந்து கவனிக்கும். அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது அவன் மைண்ட் தெளிவா ஆயிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அவங்க கேரியர் அவங்க பாத்துட்டு போயிடுவாங்க. சார் பாப்பாங்களா சார், இவங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்லா வேலைக்கு போறாங்க, நல்லா ட்ரெஸ் போடுறாங்க, டீசென்டான இடத்துக்கு போய் சாப்பிடுறாங்க, தங்களோட வாழ்க்கையை ஜாலியா வாழ்றாங்க, நிம்மதியா வாழ்றாங்க அப்படின்னு பார்த்து படிச்சு தப்பிச்சு போயிடுற ஆட்கள்லாம் ஒரு நாளைக்கு காவல் நிலையத்துல எத்தனை பேர் பணக்கார வீட்டு பசங்க மாட்டிருக்காங்க. அந்த பசங்க மாட்டும் போதுதான் அவங்களுக்கு தெரியுது பசங்க வந்து ஸ்மக்லிங், ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, கஞ்சா அடிக்கிறானுங்க, கொக்கைன் யூஸ் பண்றானுங்க, இல்ல வேற ஏதாவது புகை பெண்கள் விஷயத்துல யூஸ் பண்றாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. இப்படிலாம் ஒரு பெற்றவங்களுக்கு தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. அந்த பெற்றோர் இதுக்கு முக்கிய காரணமே வந்து கண்டிப்பு, கண்காணிப்பு. முதல் கண்காணிப்பு இல்ல, அப்புறம் கண்டிப்பு இல்ல. இது 2 நாள வந்துதான் அப்படியே உருவாயிட்டு அதையும் மீறி ரவுடியா வரவங்க அது இயற்கை. அவன் கால சூழ்நிலை அவனை காலம் மாத்துது. ஒரே நிமிஷம் சார், எவ்வளவு அங்க போயிருக்கு இது வரைக்கும்? நீங்க கட் பண்ணீங்க தேவையில்லை. இல்ல சார், நான் ஒரு இதை ஸ்ட்ரக்சர் பண்றதுக்காக சார் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கும்ல. அதான் அடுத்த கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வியே கேட்க சார். இல்ல சார், இப்போ நான் உங்களை கேள்வி கேட்டு இடைமறிக்கணும். நீங்க கேட்ட கேள்வி வேற, நான் பாயிண்ட வேற மாத்த சொன்னது இல்ல சார். இப்ப நீங்க கடைசியில முடிச்சதுல அதுல வந்துட்டீங்க. அத கண்டிப்பு, கண்காணிப்பு, அப்பா அம்மா வீட்டுல இருந்து, அப்புறம் அரசியல்வாதிகள், போலீஸ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க, படிச்சு போனா எல்லாம் சூழ்நிலையால இது பண்றாங்க. ஒருத்தன் வந்து தப்பிச்சிருவான், இன்னும் 4 பேர் மாட்டிப்பான். அதெல்லாம் அந்த கண்டென்ட் தான் சார். இப்போ இந்த படத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம் சார், ரொம்ப இன்டென்ஸா பேசிட்டு இருந்தோம். ஒரு ரவுடி எப்படி உருவாகிறான் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. 7ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவனை பார்த்துட்டே இருக்கணும், கண்காணிப்பு, கண்டிப்பு. இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளையால சமூகத்துக்கு தான் நிறைய பிரச்சனை, அப்புறம் உங்க பிள்ளையே இருக்க மாட்டாங்கிறது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். ரொம்ப இன்டென்ஸா போயிருச்சு. பல பேரோட வாழ்க்கையை நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்ததுனால, அவங்களோட வாழ்க்கையும் கொடூரமான இருந்ததுனால அப்படி சார் ஒரு லைட்டான ஒரு கொஸ்டின் கேட்டு இந்த வீடியோவை, இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நிறைய ரவுடிஸ் பத்தின கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க, உண்மையாவே நீங்க பார்த்திருப்பீங்க. பல நாட்கள் அந்த கிரைம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க லைஃப்ல டிராவல் பண்றதுனால படங்களும் நீங்க பாக்குறது. நீங்க தமிழ் சினிமால பார்த்த படங்கள்ல எந்த படம் வந்து ரியாலிட்டிக்கு ஒத்து இந்த ரவுடிசத்தை வந்து சரியான குளோரிஃபை பண்ணி காட்டினத சொல்ல, அப்படியே ரியலிஸ்டிக்கா வந்து காட்சிப்படுத்திருக்காங்க, பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு படம்னா நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அதை சொல்றேன், அதுக்கு முன்னாடி சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா, சரிங்க சார், இந்த ஒரு பசங்களும் அந்த 7ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் போது அந்த டைம்ல தான் ஒரு பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஆசை எல்லாருக்குமே இருக்கும், சிகரெட் குடிக்கணும்னு ஆசை வரும். நானே சாக் பீஸ் எடுத்து பல வாட்டி வாயில போட்டிருக்கேன் சார். நான் பேப்பர் எல்லாம் சுருட்டி பத்த வச்சிருக்கேன்னு வச்சுங்க. எனக்கு இந்த டைரி மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்ல. எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது. எங்க மாமா பாக்கெட்ல சிகரெட் எடுத்து பத்த வச்சிடலாம் உண்டு பாத்ரூம்ல. நான் வெளியே வந்து உரின்னு உரிச்சதெல்லாம் உண்டுன்னு வச்சுங்களேன். நான் பொய் சொல்லணும், நம்மளுக்கு யதார்த்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ். அதற்கு பிறகு அந்த சவகாசம் வரும்போது ஸ்கூல் போறது கசப்பாயிடும், பேக் தூக்கிட்டு போறது கசப்பாயிடும், ஒரு நோட்டை செய்யமா இருக்கும். ஆமா, ஒரு நோட்டை தூக்கிட்டு சுத்திட்டு போறதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்மள அறியாம ஒரு இடத்துல நம்மள யாருன்னா ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம அவங்க மேல கவனம் செலுத்தும் போது அந்த பெற்றோர்கள் அப்பதான் வந்து அவங்க கவனிக்கணும். ஒண்ணு சமூகத்தினாலையும் சினிமாவில ஊண்டிங்கனாலையும், இல்ல குடும்பத்துல யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் இருந்ததுனாலையும், இல்ல தன்னை ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒருத்தர்னாலையும், நட்புன்ற ஒரு காரணத்தினாலையும் ஒரு முறை அவன் ஒரு சின்ன தப்பு செய்வான். அந்த தப்பை வந்து 2வது முறை செய்யாம இருக்கிறதுக்கு அவனுக்கு சில கவுன்சிலிங் எல்லாம் பெற்ற தாய் தகப்பன் வந்து வேற ரூட்ல அவங்கள மடைமாற்றம் செய்யாம, அப்ப அவனை மேற்கொண்டு திட்டம் போது அவன் என்ன பண்ணா, 2வது அந்த ஒரு தப்பு செய்யறான். அவன் சவகாசத்தின் அடிப்படைதான் அவன் 2வது முறை அந்த தப்பு செய்யறான், 3வது முறை தப்பு செய்யறான். அப்போ அவனுக்கு காவல்துறையா அந்த சில பேர் காவல்துறையாலே ரவுடி ஆயிருப்பாங்க. ஏங்க நீங்க ஏன் அவ்வளவு பேர் பேசுறீங்க? நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பார் சொன்னல, அந்த பார்ல ஒருத்தர் ஒரு 3-6 மாசத்துக்கு முன்னாடி குடி போதையில 4 பேர் போயிட்டு ஒரு காவலர்ல அடிச்சு தூக்கிட்டாங்க, ஒரு போக்குவரத்து காவலரை. அவர் மன வளர்ச்சி குன்றி பாதிச்சு போய் மருத்துவமனையில கிடந்தாரு. திருப்பியும் போகும்போது காரை ஓட்டிட்டு போயிட்டு அதுல ஒரு பொண்ணு 4 பையன் இருந்துச்சு. அதுல ஒரு பையன் வந்து இங்க சிட்டிக்குள்ள இருக்க செம்மஞ்சேரி சோழிங்கநல்லூர்ல ஒரு எஸ்ஐயோட பையன். அதே ஒரு 4 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு காவலரோட பையன் ஒரு கேமரா வாடகை எடுத்துட்டு போய் வித்துறது. சீட்டிங். அதாவது அப்போ அவர் ஊருக்குலாம் உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுக்கு முன்னாடிதான் ஒரு ஊடகத்துல இருக்கவரை சொன்னோம். அப்போ
அவங்களாலையும் திருத்த முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம வீட்டுல கூட இருக்கலாம், நம்ம வீட்டுல நம்ம காப்பாத்திக்கலாம், தடுக்கலாம், அதை மடைமாற்றம் செய்யலாம். அது பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்லலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரவுடிகள் எது நேச்சுரல் ரவுடி, கடந்த சில எல்லா படத்தையும் பாக்குறது இல்ல, ஒரு சில படங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த படத்தை போய் பாக்குறது. இப்போ எல்லாம் ஸ்ட்ரீட் ரவுடி அப்படியே டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியா ரவுடியா வராங்க. ஏரியா ரவுடியா மாறினதுக்கு அப்புறம் அவன் சிறைக்கு போயிட்டு வந்த உடனே அவன் ஒரு பெரிய ரவுடி கிட்ட கூலிப்படையா போறான், வேலையாளா போறாப்ல, வேலையெல்லாம் போறான். ரவுடியா பண்றது, ஆமா ஐட்டங்காரன். அதாவது அந்த ரவுடி கிட்ட அவன் அசிஸ்டண்டா இருக்கான், ஒரு பெரிய ரவுடி கிட்ட அசிஸ்டண்டா இருக்கான் போது, அசோசியேட் போது இந்த ஏரியால அவனுக்கு மாசு கூடியிருது, தூட்டம் அவன் வந்துருவாங்க. அப்ப இவன் தனியா இந்த ஏரியால ஒரு ஃபார்ம் ஆயிட்டே வரான். அதாவது தேக்கு மரம் வேல்யூ எப்படின்னு கேட்டா, தேக்கு மரம் வந்துகிட்டு இருக்கும் போது கிளைகள் வந்துகிட்டே இருக்கும், அது வந்துருச்சுன்னா தேக்கு மரம் வேல்யூவே கிடையாது. தேக்கு மரத்தை கீழே கழிச்சுக்கிட்டே போகணும், தனியா ஒரு பீஸா நிக்குதுல, அதுதான் வேல்யூ, வியாபாரம். அப்போ இதுல வரும்போது இந்த கழிக்கிறான் பாத்தீங்களா, நான் ரவுடியாகணும். அப்ப கடைசியில இவனே ஒரு நாள் கழிச்சு போயிடறான், எவனை வெட்டி துண்டு துண்டு ஆக்கிடுறான், கழிச்சுட்டாரு. அப்போ ரவுடிகள் வேற, கூலிப்படை தலைவன் வேற. இவங்கெல்லாம் நான் சினிமா கூட நிறைய ரவுடிங்க கூட பாத்துருக்கேன், சினிமா தியேட்டர்லயும் நிறைய ரவுடிங்க கூட பாத்துருக்கேன். குறிப்பா அவங்க படம் பாக்குறதையும் நம்ம பார்த்து, என்னன்னா படம் பார்க்க வந்தா கூட ஒரு 4-5 பேர் வரும். என்னன்னா சமூகத்துல பெரிய உலகத்தையே திருத்த வந்த மாதிரி 4-5 டைரக்டர் பேசிப்பானுங்க. நம்ம எவனையுமே பேர சொல்ல தேவையில்ல, கிரேட்டரா ஒரு கதையை உருவாக்கு, சமூகத்துக்கு நல்லது சொல்ற மாதிரி உருவாக்கு. கொலை ரத்தம் எல்லாத்தையும் கத்தியும் துப்பாக்கியும் காட்டிட்டு அப்புறம் நீ என்னத்த சமூகத்தை திருத்துற? பேசறதுக்கே தகுதி இல்ல. உங்க பாக்கெட்ல ஒரு பாக்கெட் சிகரெட்டை கொடுத்துட்டு உங்க பாக்கெட்ல ஒரு பாட்டில வச்சுட்டு நீ இனிமேட்டு குடிக்க கூடாது, சிகரெட் குடிக்க கூடாதுன்னா உங்க மனநலம் எப்படி இருக்கும்? எடுத்தோன்னா அங்கதான் கை போகும். அப்ப சொல்றதுக்கு எனக்கு துப்பு இருக்கா? இல்ல. காந்தியா, விவேகானந்தரா, ராமகிருஷ்ணரான்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்டா யாரோ ஒருத்தர் ஒரு விதமா வாந்தி எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிதான் சொல்றேன், யதார்த்தமா பேசுறேன் இது. ஆனா இந்த கதை நல்ல கதை. ஒரு குழந்தைய ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு வராங்க, அது காந்தி கிட்ட கொண்டு வராங்களா, விவேகானந்தர்கிட்ட, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த குழந்தை அவர் மேல ரொம்ப பற்று வச்சிருக்கு. நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொன்னதான் அவன் கேட்பான், ரொம்ப ஸ்வீட் சாப்பிடறான் அப்படின்னு. ஓ அப்படியா, ரொம்ப ஸ்வீட் சாப்பிடறானா, சரி நீ அடுத்த வாரம் வா சொல்றேன் அப்படின்ட்டாரு. அடுத்த வாரம் வந்தோடனே நீ அடுத்த வாரம் வா நான் சொல்றேன் அப்படின்ட்டாரு. 3வது வாரம் வந்தோடனே இனிமேட்டு நீ ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிட்டா வயிற்றுல பூச்சி வரும், பல்லு இதாயிடும், உடம்புக்கு கெடுதல், ரொம்ப வயிறு ஒல்லி ஆயிடும், இதெல்லாம் சொல்லி அவனை ஸ்வீட் சாப்பிடக்கூடாது திருத்தி அனுப்புறாரு. கூட இருக்கவங்க, உனக்கு அறிவே இல்லையா, முதல் வாரம் வரும்போது அன்னைக்கே சொல்லிருக்கலாம் இந்த வார்த்தை அப்படின்னா, இல்ல முதல் வாரம் அந்த பையனை சொல்லும் போது நான் அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், 2வது வாரம் நான் குறைச்சிட்டேன், தகுதி இல்லை, 3வது வாரம் நான் விட்டுட்டேன். அப்ப அவனுக்கு நான் சொல்லணும்னா நான் முதல் திருந்தணும். அப்படின்னும் போது கத்தியையும் காட்டிட்ட, ரத்தத்தையும் காட்டிட்ட, பிளான் போட்டு கொலை பண்றதையும் காட்டிட்ட, ரவுடி உருவாகிறதையும் காட்டிட்டு, இது ரவுடிகளுக்கு எதிரான படம்னா நீ அவார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? காட்டியும் கொடுக்குற அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அதாவது சமூகத்தை திருத்துறேன்னுவானுங்க, சமூகத்தை பத்தி பேசுறேன்னுவானுங்க, ஆனா எல்லாத்தையும் காட்டிடுவானுங்க. அதுல எல்லாத்தையும் காட்டிட்டு இதுக்கு நான் எதிராக நிக்கிறேன்றாங்க. இந்த விஷயத்த சினிமா மட்டும் தான் கையில எடுத்து நம்மளை வச்சு வியாபாரம் பண்றாங்க. ஆமா, எந்த ரவுடியும் இந்த மாதிரி தான் கொலை பண்ணணும் இன்னொருத்தன் சொல்றது இல்ல, இந்த மாதிரி தான் கொலை பண்ணணும் சிஷியனுக்கு கத்து தரானா, டேய் இப்படி தலையில வெட்டணும், தலையை தூக்கணும்னு எந்த ரவுடியா சின்னவனுக்கு சொல்லி தரானா? படத்துலதான். அவன் படத்துல பார்த்து. அப்போ இங்க திருத்த முடியல. அதாவது பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் கொடுக்காம இன்னைக்கு அரசு கூட 550 கோடி 600 கோடியில பிலிம் சிட்டிக்கு கொண்டு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்து விடுங்க. நாட்டுல எவ்வளவு விஷயம் இருக்குல்ல, எவ்வளவு விஷயம் இருக்குல்ல ஆக்கப்பூர்வமா. மதம் சார்ந்து இல்லாம அதாவது எங்க ஒரு தவறு நடக்குதோ உடனே ஒரு காவல்துறை நடக்குதுன்னா உடனே அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்துல இருந்து மீட்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ப்ரோக்ராம்ல அவனோட மொத்த மன அழுத்தம் போயிடுமா? சும்மா சீன் போடுவாங்க சார், ஒரு வாரம் அது மாதிரிலாம் பண்றாங்க. அதான் ஒரு வாரம், அதாவது ஸ்கூல்ல லேட்டா வந்தானே வெளியே முட்டி போடு, அடிச்சா முட்டி போடு, நான் திரும்ப திருந்த மாட்டான், முட்டி போறதுக்கு ரெடியாகி வந்துருவான். முட்டி போறதுக்கு ரெடியா வந்துடும். அவங்க பார்க்கும்போது முட்டி போறது நம்மளே பண்ணிருக்கோம், இல்லாட்டி கீழே உட்காந்துக்கிறது, அவங்க பார்க்கும்போது எந்திரிச்சு நிக்கிறது. இது மாதிரி ரவுடிகளை கொழிக்கிறதுக்கு என்கவுண்டர் தீர்வு கிடையாது. 50 வழக்கு போடுறியா, 50 வழக்கு எதுக்கு போடல?
50 வழக்கு போடுறேன், அவன் 20 வழக்கு 25 வழக்குல விடுதலை ஆயிடுறான். 10 வழக்கு இழுத்துக்கிட்டே போகுது. 10 வழக்குல 4 வழக்கு அக்யூட்டல் ஆயிடுது. 2 வழக்குல தண்டனை பெற்று வெளியே வந்துடுறான். அப்ப ஒரு வழக்குலயாவது அவனுக்கு முடிஞ்சா அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியுதா? காவல்துறையால சிஸ்டம், காவல்துறை அவனை உள்ள தூக்கி போடுறதுல நினைக்குது. அதுல அது பொய் வழக்குன்னு அவன் நிரூபிச்சிடறான். உண்மையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல. ஒரு தண்டனை தானே அடுத்த தீர்வு. என்கவுண்டர் தீர்வு இல்ல, என்கவுண்டர் அச்சத்தை தான் ஏற்படுத்தணும். வாய முடிக்கலாம் எல்லாரும், ஐயோ நம்மளும் நம்ம கொண்டுடுவாங்க. எந்த பெரிய ரவுடி இது வரைக்கும் என்கவுண்டர் பண்ணிருக்கானுங்க? எல்லாம் சின்ன ரவுடிகள் தான் பண்றாங்க. எல்லாம் சின்ன ரவுடி. இப்ப கோடி கோடியா பணம் வச்சிருக்கோம் விட்டுறாங்க. 50 கோடி 100 கோடி 20. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த காணொலி மூலமா ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் ஆதாரப்பூர்வமா. சமூகத்துல தென்சென்னையில இருக்க ஒரு கட்சியில சேர்ந்த ஒரு பெரிய ரவுடிய கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிடிக்கிறாங்க. பல மாதங்களுக்கு முன்னாடி பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அவன் போதையில இருக்கான். அப்ப அவன் உளறான், என்ன பிடிச்சது யாரு? டிஎஸ்பி. அப்ப அவன் சொல்றான், ஏடிஎஸ்பி பிடிக்கிறாரு, டிஎஸ்பியும் எஸ்பி மனம் வாங்கிட்டாங்க அப்படின்றான். உனக்கு தரலன்றதுனால நீ என்ன பிடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரோ. டிஎஸ்பி எஸ்பிக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன், ஒளரிட்டாப்ல என்ன என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்றாரு. அந்த ஏடிஎஸ்பி டிஐஜிக்கு நோட்ஸ் போட்டு, டிஐஜி ஐஜிக்கு நோட்ஸ் போட்டு, இது 5 பேரு, ஐஜி, டிஐஜி, எஸ்பி, ஏடிஎஸ்பி, அதுக்கு கீழே இருக்கவங்க. இதுல நான் கடந்த ஒரு வாரம் முன்னாடி 48 பேர் ஐபிஎஸ் ஆபீசர் டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான ரவுடிகளை ஒழிக்கிறதுக்காக ஒருத்தர் மாத்தினாங்க, இடம் மாத்தினாங்க. அந்த பணம் வாங்கினார்ன்ற விஷயம் போனதுனால. ஓகே ரைட். இங்க இவ்வளவு லேயர்ல இருக்குது. பெரிய ரவுடியா இருக்கு உங்களை எவரை என்கவுண்டர் பண்றீங்க? சின்ன சின்ன ரவுடிகளை என்கவுண்டர் பண்றீங்க. அப்ப பெரிய ரவுடிக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விடுறீங்களா? அப்ப அப்படித்தானே தோணும். இந்த கட்சி ரவுடி கட்சின்ற பேரை ஒழிக்கிறதுக்காக, அந்த பேரை மறக்கடிக்கிறதுக்காக அதுக்கு என்கவுண்டர் தீர்வு கிடையாதுல்ல. சம மேட்டர் சார். இது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. இந்த மாதிரிலாம் என்கவுண்டர் தீர்வு கிடையாதுல்ல. பல வழக்கறிஞர், ஐயோ இவன் ரவுடி ஆயிட்டான்டா, பெரிய ரவுடி ஆயிட்டான், இவனை இப்ப நம்ம எடுத்து விடலாம்டா, இவன் நாளைக்கு நம்ம எதனா செய்வான்டா அப்படின்னு சொல்லிட்டு கை காசை போட்டு ஜெயில இருந்து சூரிட்டி போட்டு எடுத்த வழக்கறிஞர் எல்லாம் பாவம் பீஸ் கொடுக்காம எத்தனை ரவுடி வெட்டுப்பட்டு என்கவுண்டர்ல செத்து போயிருக்கான் தெரியுமா? பல வழக்கறிஞர் இருக்கிறாங்க. ஐயோ இவனுக்கு எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பண்ணோம், இவனால ஒரு 10 ரூபா கூட நம்மளுக்கு அழகுபாட்டி ராமசாமி மாதிரி ஆயிடுச்சு. அதனால திருடர்களா பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாது. ரவுடி ஆனதுக்கு அப்புறம் அவன் தான் திருத்தணும். ரவுடி ஆவதுக்கு முன்னாடி பெற்றோர்களும் சமூகம் தான் திருத்தணும். ஓகே ஓகே ரைட் சார். ரவுடி ஆனோன்னா அவன் தான் திருத்திக்கணும். உங்களை இப்ப நீங்களும் தான் திருத்தணும். உங்களை யாரும் திருத்த முடியாது. ஆனா உங்க பிள்ளைய நீங்க திருத்தலாம். அப்போ பெற்றோர்கள், அடுத்த ஜெனரேஷன் அதையாவது பண்ணணும். இந்த சமூகத்துல எந்த படத்தை பார்க்கலாம் நிரம்பி இப்பதான் போன்ல எல்லா படத்தையும் பார்க்கலாம்ல. அப்ப இவனுங்களா அவனுங்களா புள்ள குட்டி இல்லையா? ஏதாவது 2 டைரக்டர் பசங்க எல்லாம் பெரிய பெரிய கொலகாரனா மாறிட்டானுங்கன்னா விட்டுருவாங்க. அப்போ ஒரு அச்சம் வந்துடும், நம்மளாலதான் அப்படி ஆயிருக்கு. ஆமா, முக்கியமான மேட்டர் சார் இது. அதாவது நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் சார், எந்த படத்தை ரவுடிசம் ரியலா கேட்டா நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு இறுதியா கொண்டு வந்த என்னுடைய பதில் என்னன்னா, சமூகத்தின் வாயிலாக பெற்றவர்கள், நண்பர்கள், சவகாசம், காவல்துறை, அவனோட சூழல், அவனோட சுற்றார்கள், இதுதான் ஒருத்தனை ரவுடி ஆக்குறது. சரி சார். சார் இப்ப என்னதான் நம்ம படத்தை தவிர்த்தாலும் அதுல இருந்தா ஒரு டயலாக் எனக்கு திருப்பி ஞாபகம் வருது சார். வட சென்னைன்னு ஒரு படத்துல ஒருத்தர் செத்தா முடிகிற சண்டையாக்கா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோட்ல பேச முடியும். அதாவது நான் உங்களை இன்வைட் பண்ணப்போ நீங்க என்கிட்ட கால்ல சொல்லிருந்தீங்க, தம்பி உனக்கு நான் தெரிஞ்சு இவ்வளவு ரவுடிங் எல்லாம் பேசியிருக்கேன், தமிழ்நாட்டுல கணக்கு எடுத்து 45,000 ரவுடி. அத சொல்லிடுறேன். அதாவது OCIUன்னு ஒண்ணு இருக்கு காவல்துறையில, ஆர்கனைசேஷன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட். எனக்கு ஓரளவுக்கு தோராயமா சொல்லணும்னா ஒரு 45,000 ரவுடிகள் தமிழ்நாட்டுல இருப்பாங்க. 45,000 ரவுடிகள்னா எப்படி ரவுடிகள் எது அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன? சண்டை கேஸ், அடிதடி கேஸ் 5 கேஸ்க்கு மேல இருந்திருக்கலாம், இல்ல குண்டாஸ் போட்டிருக்கலாம். அதுல ரவுடிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் 5 வழக்குகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு 2 வழக்கு தான் இருக்கு. சார் தகுடு முடியா அப்படின்னு ஒரு எஸ்ஐ கையை தட்டுறீங்க, சார் இவன் என்ன அடிச்சுட்டான் சார் அப்படின்னு அவங்க இன்ஸ்பெக்டர் சொல்லும், ஆமால 2 புட்டா போடு ரவுடி. அப்ப 2 கேஸ்ல உள்ள போனா 4 மாசத்துல வெளியே வந்துருவான்ல. அப்ப அவன் குண்டாஸ் போறதுக்கு இன்னொரு செக்ஷன் தேவையில்ல. அரசு ஊழியரை பணி செய்ய விடாம தட்டி விட்டாரு, பெண் காவலரை அசிங்கமா திட்டினாரு, அவர் 2 வழக்க போட்டு குண்டாஸ் போட்டுருவாங்க. அந்த குண்டாஸ் நிக்காது, அவங்க வெளியே வந்துருவாங்க.
காவல்துறைக்கு இதன் மூலியமா ஒரு பத்திரிகையாளரா என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ரவுடிகளோட நிப்பாட்டிங்க, பத்திரிகையாளர்கிட்ட வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே சார். சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே எபிசோட்ல முடிகிற பாட்காஸ்ட் இல்ல. இது ரொம்ப வாஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அப்படியே நம்ம எவ்வளவு விஷயம் பேசியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க தொடர்ந்து வந்து இந்த ரவுடிகள் எப்படி உருவாகுறாங்க, பல விதமான ரவுடிகள், அவங்களோட கேரக்டர்ஸ், ஒருத்தரோட அந்த அந்த அமைப்பு, அந்த ரவுடிசம், அந்த ஆர்கனைஸ் கிரைமோட அமைப்பு, இதுக்கு மேல இருந்து செயல்படுறவங்க, இந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அண்ட் இன்னும் குறிப்பா ஒரு ரவுடிகளோட முடிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து வரப்போற எபிசோட்ஸ்ல வந்து பேசலாம். இதை பார்த்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வளர்ந்து வரும் ஆண்களா இருக்கட்டும், வளர்ந்து வரும் மக்கள் யாருமே தங்களோட வாழ்க்கையை ரவுடிசத்துக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ், பேரண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு அவேர்னஸ். இப்போ உங்க சிஸ்டர் பையன் இருக்கலாம், உங்க பையன் இருக்கலாம், உங்க அண்ணன் பையன் இருக்கலாம், எல்லாருக்கும் அவன் என்ன போறான், அப்பதான் கவனிக்கலையா, ஒரு வீட்டுல எங்க போறான், அந்த அந்த கண்காணிக்க வயதுல செல்லம் கொடுக்கறதுனாலதான் 5 வயசு 4 வயசு பையனுக்கு செல்லம் கொடுக்கலாம். 7 வயசுல எப்படி இருக்காதுன்னா 70 வயசுல இருக்குன்றத நம்ம புத்தகங்கள் வாயிலா தெரிஞ்சிருக்கோம்ல. இப்ப 7வது படிக்கும் போது அவனுக்கு அந்த அந்த வெளி சமூகம் 5வது படிக்கவே தெரியுது, போனு தெரியுது, போன்லயே நிறைய விஷயம் பாக்குறாங்க. அப்போ எதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நிச்சயமா சார் கண்காணிக்கணும்ன்றத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கீங்க. சமூக அமைப்புல எப்படி இது உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க வந்து நிறைய காணொலிகள் இதை பத்தி தொடர்ந்து என் கூட பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு இந்த பாட்காஸ்ட் நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட விடைகளுக்கும் உங்களோட நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.